அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது சங்க இலக்கிய பாடல்களில் சங்க பாடல்களில் சில அதனுடைய சொல் பொருள் நயம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம பேச வேண்டியதற்கு பல நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு பேச போறவர் பாக்கி என்கிற முனைவர் திரு பா கிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர், பலருக்கும் அறிமுகமானவர். அவர் தான் இன்னைக்கு நம்மிடையே உரையாற்ற போறாரு. பச்சையப்பன் பாசறையில் முறையாக தமிழ் இலக்கியம் படித்தவர். அமுத சுரப்பி, ஆனந்த விகடன், தினமணி, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் என இதழ்களில் நிருபராக, உதவி ஆசிரியராக, செய்தியாளராக இருந்தவர். 1979 ஆரம்பிச்சு 35 ஆண்டுகள் முழு நேர இதழில் பணியாற்றியவர். கடைசியா நிறைவாக டெல்லியில தினமணி பதிப்பகத்தில் பொறுப்பாசிரியராக பணியாற்றிருக்காரு. இந்த பணிகளுக்காக இலங்கை, மலேசியா, வங்கதேசம், பிரான்ஸ், சுவிஸ் ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர். பல கருத்தரங்குகளில் இதழில் கட்டுரைகள் வழங்கியவர். சஃப்மா எனப்படும் தேசிய ஊடக அமைப்பின் இந்திய பிரிவு குழு செயற்குழு உறுப்பினராக 10 ஆண்டுகள் பணியாற்றியவர். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா முதல்வர் முதல் ஏராளமான பிரமுகர்களிடம் நேர்காணல் கண்டவர். பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இதழியல் வகுப்புகளை நடத்துபவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் கல்விக்குழு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இதுல இருக்கிறாரு. கவிதை பாடி கலைஞர் கருணாநிதியிடம் பாராட்டு பெற்றவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் பரிசும் பெற்றவர். திருக்குறள், சங்க இலக்கியம், பாரதியார் படைப்புகள் ஆகியவற்றிலும் ஈடுபாடு உண்டு. இத்தகைய பன்முக திறமை கொண்டவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்தான் இன்னைக்கு உரையாற்ற போகிறார். அவருக்காக இந்த மேடை இப்பொழுது. திரு பா கிருஷ்ணன் சார், உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம். நன்றி திரு ஸ்டீஃபன் சிகாமணி அவர்களே. மைண்ட் என்பதே மனம். இந்த மனிதன் என்ற சொல்லுக்கே மனம் என்ற சொல்லின் அடிப்படையில் தான் உருவானதாக மொழியியல் வல்லுநர்கள் கூறுகிறார். மனம் உள்ளவன் மனிதன். மனம் அதாவது சிந்திக்கக்கூடிய எண்ணம் இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல, மாக்கள் அல்லது விலங்குகள், இதர உயிரினங்கள் என்பது பொதுவான கருத்து. இதை இலக்கியமும் கொண்டிருக்கிறது, அறிவியலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சரி, சங்க பாடல்களை பற்றி பேச வேண்டும் என்பதிலே எனக்கு ஒரு காதல் உண்டு. நான் முறையாக தமிழ் படித்த காலத்திலே பல பாடத்துக்காக பல நூல்களை படித்திருந்தாலும் நெஞ்சை கவ்வியது சங்க பாடல்கள், குறிப்பாக குறுந்தொகையும் புறநானூறும். தமிழர்களுடைய பண்டைய வாழ்க்கையே இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகம் என்றால் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. இந்த காதல் வாழ்க்கையிலே ஏற்படுகிற பல்வேறு நிகழ்வுகள், உணர்வுகள், பரிமாற்றங்கள் எல்லாம். அதே போல திருமண வாழ்க்கையிலே ஏற்படுகிற நிகழ்வுகள், வாழ்வியல் கூறுகள் எல்லாம். இது இரண்டு தான் அகம். இப்ப புறம் என்றால் என்னன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது பரந்துபட்டதாக இருக்கிறது. அதாவது ஒரு வட்டம் போட்டா வட்டத்துக்கு உள்ள அகம்,
வட்டத்துக்கு வெளியே இருக்கிற எல்லாமே புறம். இதுதான் தமிழனுடைய பண்டைய தமிழனுடைய சித்தாந்தம். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த பேரவையில, இணையவழி பேரவையில பல பண்டைய இலக்கியங்களை படித்திருக்கலாம். அதிலே தோய்ந்தவர்கள் இருக்கக்கூடும். அவர்கள் ஒருவேளை என்னுடைய உரைகளிலே ஏதேனும் பிழைகள், தவறுதலான புரிதல்கள் இருக்குமேயானால் அவர்களை என்னை பொறுத்தருள்மாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது எனக்கு ஆர்வத்தின் மிகுதியினால் ஏற்படுகிற பிரசன்டேஷன், அதாவது கருத்து அல்லாமல் முழு கற்று தோய்ந்த ஆய்வு நோக்கி சார் உங்க வாய்ஸ் கேட்கல, இங்க ஹேங் ஆகுது. அந்த மைக் ஆன் பண்ணுங்க, மொபைலோட மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப பேசுங்க. உங்க நெட் ப்ராப்ளம். 2 ரோடும் மௌனம் அனுசரித்து நீ நெட் ப்ராப்ளமா அல்லது வேற என்ன? ஏன்னா மொபைல் டேட்டால வந்து இது இல்ல, மொபைல்ல வந்து மொபைல் டேட்டா போட்டு கை கொடுக்கும். சரி சார், இப்போ இந்த தமிழ் இலக்கியத்துல பண்டைய இலக்கியத்தை பொறுத்தல் அகம் என்றும் புறம் என்றும் பிரித்தார்கள். அகம் என்பது காதல், திருமண வாழ்க்கை. புறம் என்பது எல்லாமே அடங்கும். அதுல கல்வி, வீரம், மன்னருடைய ஆட்சி, தத்துவம், கடவுள், சித்தாந்தம், வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இவை எல்லாமே அடங்கும். அந்த வகையில பார்த்தா தமிழ் இலக்கியங்கள்ல வந்து சங்க இலக்கியத்துல நான் புதுசா ரொம்ப விளக்கம் சொல்ல, சங்க இலக்கியத்தை அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் சொல்றாங்க. அகப்பாடல்கள்ல தான் ரொம்ப அந்த இலக்கிய நயம் சொட்ட சொட்ட எழுதப்பட்டிருக்கிறது பல பாடல்கள்ல. புறநானூற்று பாடல்கள், புறப்பாடல்கள்ல வந்து தத்துவங்கள், சித்தாந்தங்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இப்ப நம்ம பாடல்களுக்கு உள்ள போறோம். முதல் பாட்டையை வந்து நான் குறுந்தொகையை தான் நான் பெரிதும் விரும்பி படிக்கிற அகப்பாடல்கள். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு போன்றவை, பரிபாடல் போன்றவையெல்லாம் அகப்பாடல்கள். புறநானூறு, 10 போன்றவை எல்லாம் புறப்பாடல்கள், பட்டினப்பாலை எல்லாம். ஆக இந்த அகப்பாடல்ல ரொம்ப தலையாகதாக இருக்கிறது. எப்படி கிரிக்கெட்ல வந்து சச்சின் டெண்டுல்கர், விஞ்ஞானிகள்ல இவரை சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட ஹோமி பாபாவை சொல்லுவோம், பொருளாதாரத்தில் அமர்த்தியா சென் சொல்ற மாதிரி அகப்பாடல்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிச்சயமாக நடிப்பிலே யார் சிறந்தவர், நடிகர் சிவாஜி கணேசன். அகப்பாடல்களை யார் சிறந்தவர், குறுந்தொகை. ஆக அகப்பாடல்களே நடிகர் திலகம் போல எல்லோரும் ஈர்க்கக்கூடிய ரசிக்கத்தன்மையுடையதா இருப்பது குறுந்தொகை. குறுந்தொகையில வந்து காதல் வாழ்க்கையை வந்து தோழி பாடுற மாதிரி, தலைவி பாடுற மாதிரி, காதலன் பாடுற மாதிரி, அவனுடைய பிணக்கு, சந்தோஷம், 2 பேரும் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், பிரிந்து போகும் ஒரு சோகம், எல்லா கட்டத்தையும் புலவர்கள் தங்களுடைய பாடல்களில் சொல்லுகிற போது தங்களை அற்புதமான நயத்தோட வரிகளை, வார்த்தைகளையும், அதிலே போடப்படுகிற சொற்களும் அற்புதமாக இருக்கும். அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்க பொருளும் அழகாக இருக்கும். சொல்லையும் பொருளையும் தாண்டி சொல்லுகிற தொடரிலே அந்த கருத்திலே இருக்கிற நயம் ஒன்று இருக்கு பாருங்க. உள்ளுரை பொருள் என்று சொல்வார்கள், இறைச்சி என்றெல்லாம் சொல்வார்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. நானே கொஞ்சம் மன்னிக்கணும், சங்க இலக்கிய பாடலாக இருந்தாலும் கொஞ்சம் லைவ்லியா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கலோக்கியலா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. நான் ரொம்பவும் அகாடமிக்கா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, இது தமிழ் கிளாஸ் மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அது ஆக வேண்டாம். தமிழ் இலக்கிய தமிழ் வகுப்பாக இல்லாமல் சங்க பாடல்கள் இன்றும் நம்ம பாடல் என்று நாம நினைக்கிற அளவுக்கு லைவ்லியா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க அனுமதி கொடுத்தா அது தொடரலாம் நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு பொண்ணு, நம்ம பழைய வார்த்தையில சொல்லணும்னா தலைவி என்று சொல்லுவோம். அவளோட தோழி, ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு தன்னுடைய சிநேகிதி அல்லது நண்பி அல்லது தோழி கிட்ட போய் கேட்கிறான், இந்த உலகத்துல பெருசு எது தெரியுமா, உலகத்தை விட பெருசு எது தெரியுமா அப்படிங்கிறா. தோழிக்கு தெரியலையே, பொருள் விலைவாசியா அப்படிங்கிறா. சரி,
அதை விட பெருசு இருக்கு அப்படி. சரி நீதான் சொல்ல. என் தலைவனோட நான் வைத்துக் கொண்டிருக்கிற நட்பு அல்லது காதல் அப்படின்னு சொல்றேன். ஓ அப்படியா, ரைட்டு. சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். வானத்தை விட உசந்தது எது தெரியுமாடி அப்படிங்கிறார். இந்த தலைவி கேட்கிறார், வானத்தை விட விலைவாசியா இருக்குமோ, அதான் ரொம்ப மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு தோழி சொல்றேன். சரி அதெல்லாம் விட சூப்பர்பா மேல இருக்கிறது என் தலைவனோடு இருக்கிற காதல் அப்படிங்கிற. கொஸ்டின்ல 2 கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. இப்ப 3வது கேட்க போறா. கடலை விட ரொம்ப ஆழமா இருக்குது எது தெரியுமா அப்படின்னு. நீ காதல் தானே சொல்ல போற. கரெக்ட். ஆனா உனக்கு இதுக்கு மார்க் கிடையாது. தலைவி சொல்றா, இதுல உனக்கு மார்க் எல்லாம் கிடையாது. ஏன்னா காதல் என்பது அவ்வளவு ஆழமானது. இத நான் எப்படி சொல்றேன்னு கேட்டுக்க. எப்படிப்பட்டவனுடைய நட்பு, காதல் இவ்வளவு உலகத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது தெரியுமா? நல்ல குறிஞ்சி மலர்கள் இருக்குல்ல, அந்த குறிஞ்சி மலர்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும். பல ஆண்டுகள் கழித்து பூக்கக்கூடிய அந்த மலர்கள்லேருந்து தேனே வண்டுகள் தேர்ந்தெடுத்து சேகரிச்சு வைக்கும். அந்த தேன் அடைகள் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த எக்கச்சக்கமா இருக்கிற அந்த மலைக்கு சொந்தக்காரனுக்கெல்லாம் அவன் தாண்டி என் ஆளு அப்படிங்கிறா. ஓஹோ அப்படிப்பட்ட ஆளா? இதுல என்ன கவனிக்கணும்னா, அப்படிப்பட்ட ஆளுடைய நட்பு இருக்குல்ல, அதுதான் நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயர்ந்தது, கடல் ஆழத்தை விட ரொம்ப ஆழமானது. அந்த பாட்டு என்ன பாருங்க ஐயா. பாட்டு போட முடியுமா சார்? ஏன்னா லேப்டாப் இல்ல அதனால. நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவென்றே, சாரல் கருங்கோட்டு. ரெடி சார்? சார் எந்த பாடல் சொல்லுங்க? முதல் பாட்டு. அது திணைகள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். வாங்க பின்னாடி வாங்க சார். அடுத்தது அதாவது இதுதான் அந்த டயலாக் நம்ம பேசணும். அடுத்தது பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. ஏன்னா இந்த வரிகள் பாருங்க எல்லாருக்குமே புரிய, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நமக்கு புரியக்கூடிய வார்த்தைகள் தான். நீரினும் ஆறளவென்றே, எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அது சாரல் மலைப்பகுதிகள் நிறைந்த பகுதியில கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு, கரிய கோல்னா குச்சி, கொம்பு, கிளை, அந்த கருப்பா இருக்கிற கிளையில தான் குறிஞ்சி பூக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு தகவல். கருப்பான கிளையில்தான் குறிஞ்சி பூக்கும் என்று ஒரு புதிய தகவல் இந்த குறுந்தொகை சொல்லுகிறது. அந்த பூவிலேந்து கொண்டு பெரும் தேன் இழைக்கும். பெரிய தேன்னா எக்கச்சக்கமா ஏராளமான தேனை கொண்டு இருக்கிற அடைகள் நிறைந்த நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட தலைவன் இருக்கான்ல, அவனுடைய நட்பு இருக்குல்ல, அந்த காதல். நட்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். காதல் என்கிற வார்த்தைக்கு சங்க இலக்கியத்திலே காமம் என்று பரவலாக பயன்படுத்தப்படும். இந்த காமம்னா இப்ப இருக்கிற நாம லஸ்ட் அல்ல. காமம் என்றாலே விருப்பம் என்பதுதான். காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று குறுந்தொகையில் வரும். விருப்பம் என்று பொருள். காமம் என்றாலே விருப்பம். காமாட்சினா விரும்புவதையெல்லாம் தரக்கூடிய கண்ணை உடைய கருணை தாய் என்பதனால்தான் காமாட்சி என்று சொல்கிறார்கள். அதுபோல காமம் என்றால் காதல், காமம் என்றால் விருப்பம். இங்க நட்பு என்கிற வார்த்தை. நட்புனா அவன் காதலன் மட்டும் என் ஃப்ரெண்டு, மை ஹஸ்பண்ட் இஸ் லைக் மை ஃப்ரெண்ட் இருப்பதும் சொல்றாங்கல்ல, அதுல ஒரு அந்யோன்யம் இருக்கா. அதுல ஒரு இட்ஸ் நாட் ஹஸ்பண்ட்ங்கிற ஒரு பாஸ் அல்ல, ஹஸ்பண்ட்ங்கிற என்னோட ஃப்ரெண்ட், மனைவி என்பது என்னோட ஃப்ரெண்ட் என்கிற போது அந்த நெருக்கம் காதலை அந்த நெருக்கம் தாம்பத்திய உறவை, இல்லற உறவை காட்டிலும் வலுவானதாக இருக்கிறது. ஆகையினாலதான் நட்பு என்கிற சொன்ன பயன்படுத்த. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோட நட்பே. இந்த பாட்டை எழுதினவர் தேவக்குலத்தார், குறிஞ்சி திணை என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் சார், அடுத்தது. இதுல இந்த காதல் முற்றி வளர்ந்து விடுகிறது. ஆனா கணவன் அந்த தலைவருக்கும் தலைவிக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு, அன்பு இருக்கு, நெருக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இன்டிமசி எல்லாம் வலுவாக இருக்கிறது. ஆனா இன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்காம இழுத்தடிக்கிறான். காரணம் அவனுக்கு உண்ட கேரியர் ஓரியன்ட்
இந்த காலத்து குழந்தை இளைஞர்களுக்கே கூட தேர் மோர் கேரியர் ஓரியன்டா இருக்காங்க. இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஊருக்கு போகணும், நிறைய வேலையெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கணவன் அந்த தலைவன் வந்து தள்ளி தள்ளி போறான். உடனே தோழி போறா, ஏப்பா எவ்வளவு நாள் எத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருப்ப, கட்டுப்புட்டுன்னு முடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றா. அவ வந்து ஒரு சின்ன உன்னுடைய காதல் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வளர்ந்து விட்டது. காதல் நிறைவு பெற்றுவதனுடைய எதில முடியும்? திருமண வாழ்க்கையில முடியும். எவ்வளவு காலம் தான் காதலிச்சுட்டு இருக்க முடியும்? காதலிக்கலாம், திருமணத்துக்கு பிறகு காதலிக்கலாம். ஆனா திருமணம்ன்ற ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரம் தேவை இருக்கு இல்லையா? ஆக நீ அந்த வேலையை நீ சீக்கிரம் முடிய. ஃபாரின் போறேன் சார், விசா கிடைச்சிச்சு அப்படின்னா முதல்ல கல்யாணம் பண்ணிப்பா, செட்டில் ஆயிடுப்பா, அப்புறம் ஃபாரின் போப்பா, அப்புறம் 6 மாசம் கழிச்சு விசா கிடைக்கும், கிரீன் கார்டுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் எல்லாம்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த கணவன் இந்த தலைவன் கிட்ட போய், காதலன் கிட்ட போய் தோழி சொல்றா, அந்த காதலியினுடைய ஃப்ரெண்ட் சொல்றா, அந்த அவ கஷ்டப்படுறாப்பா, எவ்வளவு கஷ்டப்படுறான்னா, எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த காதல் தாங்கிட்டு இருப்பா, எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த இதை தாங்கிட்டு இருப்பா. பெற்றோருக்கும் பதில் சொல்லணும், ஊராருக்கும் சொல்றோம், அப்பா அம்மா கேட்கறேன், என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறேன். இவ்வளவு நெருக்கடி இருக்கே, என்ன அவ மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன காம்புல பெரிய பலாப்பழம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு நாள் தாங்கும்? எவ்வளவு கஷ்டப்படுவா? இது மாதிரி அந்த என்னுடைய தோழி, அதாவது காதலி கஷ்டப்படுறாப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அந்த இதுல பலாப்பழத்தை உதாரணமாக புலவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அதாவது சின்ன காம்பு, பெரிய பலாப்பழம். என்ன பியூட்டினா, பலாப்பழம் ரொம்ப நாள் மரத்து மேல இருக்காது. மாம்பழம் போன்ற பழங்கள்லாம் மரத்துல மேலேயே இருக்கும். பலாப்பழம் கீழே தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெயிட். அந்த கனமான எடை மிகுந்த பலாப்பழத்தை போல கீழே இருக்கு. காத்து கொண்டே இருக்கிறாள், கீழே காத்து கொண்டே இருக்கிறார். விரைவில் வந்து இல்லைன்னா இந்த பலாப்பழத்தை மரத்து கீழே இருக்கிற தோட்டத்தில் நான் வச்சிருக்கேன், பலாப்பழம் தோட்டம் வச்சிருக்கேன், பழம் கீழே எவ்வளவு காலம் காத்திருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் விலங்குகள் எடுத்துட்டு போகும், திருடர்கள் எடுத்து போடுவாங்க, யாரோ பறிபோகும். அதனால சீக்கிரமே அதை பாதுகாக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதை எடுத்து நம்ம சொந்தம் கொண்டாட வேண்டும். அதனால நீ செய் என்கிற ஓமையை அங்க சொல்ற. அழகா பலாப்பழத்துக்கு உதாரணம், சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு உயிர் தவச்சிறிதே, காமமோ பெரிது. அவ பாவ சின்ன பொண்ணு, 18-20 வயசு ஆச்சு. அப்கோர்ஸ் கவர்மெண்ட் பிரகாரம் அவளுக்கு 21 வயசு திருமணத்துக்கு வயது வந்துருச்சு. இருந்தாலும் எவ்வளவு நாள் தாங்குவா? அவ எப்படி இருக்கா தெரியுமா? ஒரு சின்ன காம்புல இருக்கிற பலாப்பழத்தை போல அப்படின்னு சொல்லுகிற அழகான பாட்டு. அந்த பலாப்பழம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பின்னாடி சொல்றாரு, ஒரு பலாப்பழம் கேட்பார் இல்லாம இருப்பது கைம்பெண்ணுடைய நிலையை வர்ணிக்கும் போது கோரிக்கையற்று கிடக்குதண்ணே என்று உருக்கமாக பாடல் பாடுவார். அந்த மாதிரி பலாப்பழம் மாதிரி இருக்கு, சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா, பலாசுள மாதிரி என் ஃப்ரெண்ட் இருக்கா என்று சொல்லி முடிக்கிற பாடல் அது. இந்த பாடல் வரிக்கு போவோமா? அடுத்த ஸ்லைட். சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் ஆகுது அறிந்திலரோ சாரல். இந்த மற்றதெல்லாம் சொல்லுங்க. சாரல் நாடனா மலையை சேர்ந்தவனே, தெரிஞ்சுக்கோ, செவ்வியை ஆகுமதி, நீ உடனே முடிச்சிடியா? யார் அது? யாருக்கு என்ன ஆகுமோ தெரியாது இல்ல. சாரல் சிறுகோட்டு பெரும் பழம் தூங்கியாங்கிற தங்கியிருத்தல், வெயிட்டா இருக்கிறதுன்னு பொருந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். சாரல்னா மலையில இருக்கிற சின்ன கோட்டுல, மலை பகுதிகளில் பலாப்பழம் உண்டு. நான் பாலக்காட்டு போகும்போதெல்லாம் அங்க பார்த்திருக்கேன். மலை குருவாயூர் போகும்போது மலை பிரதேசங்கள்ல பலாப்பழம் சின்ன காம்புல பெரிய பலாப்பழம் மரத்து கீழ் அடியிலேயே இருக்கும். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கிய அங்கு இவள் உயிர் தவச்சிறிது, காமமோ பெரிதே. எந்த காலத்துல என்ன ஆயிடுமோ அவளுக்கு, டிப்ரெஷன்ல ஏதாவது ஆயிடுப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற. இந்த பாட்டை எழுதியவர் கபிலர். கபிலர் தான் சூப்பர் ஸ்டார் சங்க இலக்கியத்துல. ஏன்னா அவர் தான் அளவுக்கு அதிகமான பாடல்கள், அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் எக்கச்சக்கமா எழுதுறவர் அவர் தான். நம்பர் 1 கபிலர், நம்பர் 2 வந்து பரணரும் ஔவையாரும், அப்புறம் மாங்குடி மருதனார், பல கோவூர் கிழார் போல பல புலவர்கள் வர்றாங்க. கபிலர் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி எக்கச்சக்கமா பாடல்களை எழுதி குவித்தவர். அதுலயும் ஒரு பாடல் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ் இன் சங்கம் லிட்டரேச்சர், குறுந்தொகை. நெக்ஸ்ட். இது வந்து அதே மாதிரி குறுந்தொகையில கணவன், அதாவது காதலன் வந்து
நான் சொன்னேன்ல கேரியர் ஓரியன்டா இருக்காங்க. அவன் வெளியில போயிடுறான். வெளியூர்னா வெளிநாட்டுக்கு பொருள் தேடுதான். எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிச்சோம்னா லைஃப்ல நல்லா செட்டில் ஆகலவேன்ட்டு ஃபாரின் போறதுக்காகவோ ஏதோ முயற்சி பண்றான். அப்ப கப்பல்ல போயிட்டான். இவன் வந்து இப்ப கப்பல்ல போனாலே இந்த காலத்துக்கு போனாலே 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வர முடியாது. ஆக அந்த காலத்துல போனா 1 ஆண்டோ 6 மாதமோ 1 ஆண்டோ 2 ஆண்டோ எவ்வளவு நாள் ஆகும். அதுவரை காதலை நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டிருப்பாள். காதல் நினைத்து கொண்டிருக்கும் போது நினைச்சு அழ ஆரம்பிச்சா. ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குங்களே, இதயவானில் உதய நிலவே எங்கே போகிறாய்ன்னு. அந்த மாதிரியான ஏக்க நிலையில அந்த பெண் இருக்கா. அப்போ அந்த மனசு வந்து மனசே நோகரையே மனசே நோகரையே இந்த இது காதலர் நம்மோடு இல்லாதனால் இப்படி நோகரையே என்று புலம்புவதாக அமைந்திருக்கிற பாடல். இந்த பாட்டுல பாருங்க, முழுக்க படிச்சது ஒரே ஒரு வரி மட்டும் சூப்பர் வரி. நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே இமை தீப்பந்த கண்ணீர் தாங்கி அமைதற்கு அமைந்த நம் காதலர் அமைவிலராகுதல் நோம் என் நெஞ்சே. நெஞ்சே நோம், நெஞ்சே வருந்திட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அழகா. எப்பவுமே கண்ணீர் சோகத்தில் வருகிற கண்ணீர் வெப்பமாக இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த வெப்பம் எப்படி இருக்குன்னா, கண்ணீர் வந்து ஒரு தண்ணி தான், கண்களிலிருந்து வருகிறது. அது தாரை தாரையாக கொட்டுவதல்ல, இமை தீப்பண்ண கண்ணீர்ங்கிறான். அந்த இமைதான் கண்ணை மூடுது. இவ ஏக்கத்தினால, தாபத்தினால, அழுகையினால வெப்பமான கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் பாயிலிங் பாயிண்டோட அதிகம். 100 டிகிரியா அதுக்கு மேல பாயிலிங் பாயிண்ட் 200 டிகிரி 100 டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேல செல்சியஸ் எக்கச்சக்கமா கொதிச்சு போய் அந்த கொதித்த நீர் இமை தீப்பண்ண இமை இருக்குல்ல, அதையே எரிஞ்சு போற அளவுக்கு சூடா இருக்கும். அந்த அளவுக்கு மிகைப்படுத்துதல் என்றாலும் அதுல இருக்கிற கவிதை நயமும் இலக்கியமும் தான் அதுல சுவைபட சொல்லப்பட்ட ஒரு விதம். ஆகையினால இமை தீப்பண்ண கண்ணீர் தாங்கி அமைவதற்கு அமைந்த நம் காதலர். இந்த காதலர் போயிடுறதுனால எனக்கு ஏற்படுகிற துக்கம், இந்த துக்கத்தினால் ஏற்படுகிற கண்ணீர், அந்த கண்ணீர் சோகத்தினால் ஏற்படுறதுனால வெப்பமாக வருது. அந்த வெப்ப கண்ணீர் இமையையே எரிச்சிருது என்கிற அளவுக்கு அற்புதமான வரி இது. இந்த பாட்டை எழுதியவர் காமஞ்சேர் குலத்தார். இது குறுந்தொகையில 4வது பாட்டு. அடுத்தது சார். சார் சரியா இருக்கா சார்? நம்மளோட வருதா? வருது. இது வந்து இதுவும் காதலன் பிரிந்தால் காதலி எப்படி இயங்குகிறாள். இந்த சங்க பாடல்கள் காதலன் காதலி சேருகிற பாடல்கள் அதை விடவும் காதல் தோல்விகள்ல காதலன் பிரிந்து இருக்கிறதுனால புலம்புறாங்கல்ல, அதுலதான் ரொம்ப பொயட்டிக் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள். இலக்கியத்தினுடைய கவிதையினுடைய மேம்பாடு அதிலே ஜொலிக்கும் பல பாடல்கள், எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு. அதுல இது ஒன்று. இதுல வந்து ஊர்ல எல்லாரும் அப்பா அம்மா சித்தப்பா அத்தை பாட்டி வீட்டு வேலைக்காரி எல்லாம் தூங்கிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் தூங்காம இருக்கு. அப்போ நடுராத்திரி ஒண்ணு சத்தம் கிடையாது. சத்தம் இல்லையா? இருக்கு. எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? யாமம் என்கிறார்கள். மிட் நைட், நடுராத்திரி, ஒரே கும்மிருட்டு. அதாவது கரண்ட் கிடையாது ஒண்ணு. இந்த காலத்து இப்ப கூட கரண்ட் இல்லை போல இருக்கு, சில சமயம் கட் ஆகுது. ஆக அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது. இரவு 6 மணி ஆச்சுன்னா இருட்டிடும். இரவு முழுக்கவே இருட்டா இருக்கும். இருட்டு, ஒளிதான் இல்லை. ஆனால் ஒலி இருக்கும் அல்லவா? எப்படிப்பட்ட ஒலி? நள்ளென்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மக்கள். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல் அவிந்து எல்லாம் போயிட்டு சென்னையில உட்காந்து ஊருக்கு வம்பெல்லாம் அரட்டை அடிச்சு எல்லாம் ஒழிச்சு போயிட்டாங்க. மணி 10 ஆச்சு, 12 ஆச்சு, டின்னர் முடிச்சாச்சு, எல்லாம் படுத்துட்டாங்க. முனிவின்றி நனந்தலை உலகமும் துஞ்சும். இந்த உலகம் இருக்க நனந்தலை உலகம், கடலால் சூழ்ந்து நனந்தலைன்னு சொல்றாங்க. இந்த பூர்வ உலகம் எடுத்துக்கல. இந்த உலகமும் தூங்கும். மக்கள் தூங்குறாங்க, இருட்டாயிடுச்சு. நள் என்று யாமம், அந்த யாமம் பாருங்க, நள் என்று சத்தம் போடுது என்று சில இந்த வரிக்கு அப்படி சில அறிஞர்கள் மொழிபெயர்ப்பு, அதாவது விளக்க உரை கூறுகிறார்கள்.
சிலர் வந்து நள்ளிரவு என்ற ஒரு வார்த்தை என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் அதுல நள்ளன்றே யாமம் சொல் அவிந்து இனிதடங்கி நிறைய மக்கள் முனிவின்றி நனந்தலை உலகமும் துஞ்சும் எல்லாம் தூங்குறாங்க. ஊரெல்லாம் ஊரங்கு விழித்திருக்கும் என் மனவு. புரட்சி தலைவரோட பாட்டு ஒண்ணு நினைவுக்கு வந்தது. தப்பு தவறா பாடினா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் தூக்கமே போச்சு. ஏன்? காதல்னால. காதலன்னு நினைச்சு நினைச்சு ஏங்கி இருக்கேன். எங்க தூக்கம் வரும்? ஆகையினால தூங்கவில்லை. ஓர் யான் மன்ற துஞ்சாதேனை அப்படின்னு பதுமனார் எழுதிய பாடல். இந்த பாடல் இது ஏக்கத்தை காட்டுகிறது. அடுத்த பாட்டு. அதிகமா பாட மாட்டேன் சார். வேண்டாம். நீங்க பாடினா கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம் சார். இந்த கலித்தொகையில இந்த அகப்பாடல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சூப்பர் டிராமா, ஒரு அற்புதமான நாடகம். இந்த நாடகத்தை ஒரு சிறுகதையா அழகா வர்ணிச்ச விதம் பாருங்க, அமேசிங். ஒரு சின்ன கதை தான். இன்னைக்கு பத்திரிகைகள்ல வர்ற சின்ன கதை இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு டிப்பு. இது அப்படியே எடுத்தாலும் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு கூட பிரமாதமா எடுக்கலாம். ஒரு ஆளு, ஒரு காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பொண்ணு, இந்த வெக்கேஷன் அல்லது கொரோனா லாக்டவுன்னால ஆன்லைன் கிளாஸ் எங்கேயோ சும்மா இருக்காங்க. பார்க்கு வீட்டு வாசல்ல மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு. மண்ணெல்லாம் சேர்ந்து அழகா வீடு கட்டி விளையாடுறாங்க. இது அந்த காலத்து கேம், இன்டோர் கேம் மாதிரி, அவுட்டோர் கேம் மாதிரி. இந்த தோழியும் இந்த பொண்ணும் ஒரு மணல் வீட்டு விளையாடும் போது இவன் ஸ்டைலா வந்து காலை வெட்டி ஒலிக்கிறான். மணல் வீட்டு ஏய் ஏய் அந்த மாதிரி பண்றேன், என்ன மாதிரி பண்றேன், சண்டை போடுறா. சண்டை போட வரும்போது என்னடி என்ன நினைச்சுக்கிற அப்படின்ட்டு அவள் தலை முடிஞ்சு பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில இருக்கிற பந்து விளையாடுறதுக்கு வச்சிருந்த பந்தை பறிச்சு எடுத்துட்டு போயிடுறான். இப்படிப்பட்ட விஷமமான பையன். இது வந்து தமிழ் சினிமாவில காதல் காட்சியில காதலனும் காதலியும் ஹீரோயினுக்கு காதல் மலர்றதுக்கு முன்பு காட்டப்படுகிற ஒரு சீன் மாதிரி வச்சுங்களேன். வாடி ஏன் கேப்ப கிழங்கிற மாதிரி வச்சுங்களேன். ஒரு நாட்டி பாய், விஷமத்தனமான பையன் போயிட்டான். சரி, இப்படிப்பட்ட பையனா இருக்கானே, சும்மா இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னொரு அக்கேஷன், இந்த பொண்ணு வீட்டுல இருக்கா, தாயார் வீட்டுல இருக்கா, பொண்ணு வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கா, இல்ல வீட்டுக்குள்ள இருக்கா. ஒரு பையன் வர்றான், தண்ணி தாகம் எடுக்குதுங்க, வீட்டுல யாராவது இருக்கீங்களா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறான். உடனே அம்மா காரி, அம்மா பொண்ணே அது பாப்பா எவனோ தண்ணி இல்லாம சம்மர் ஹாலிடே, சம்மர் பாவம், கொடுப்பா இந்த ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் கொடு அப்படிங்கிறேன். இவளும் சரி பாவம் யாரோ அப்படின்ட்டு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு வாசலுக்கு போறான். வாசல்ல வந்தவன் 2 நாளுக்கு முன்னாடி இப்ப கலாட்டா பண்ணானே நாட்டி ஃபெலோ, அவன் தான் வந்தா. இவளுக்கு ஒரு திகைப்பு, அடாடா இவன் இந்த பையனா, வம்பு பிடிச்ச பையனாச்சா. அவனுக்கு ஆஹா, நம்ம மன்னிக்கணும் இந்த வார்த்தை, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம பார்த்த ஃபிகர் பா, கரெக்ட் பண்ற ஃபிகர் அப்படின்ட்டு இவன் நிக்கிறான். இவன் மனசுக்குள்ள குதூகலம், அந்த பொண்ணு மனசுல தயக்கம். டம்ளர் ஏனியா பாவம் மனிதாபிமானத்துல தாகம் எடுக்கிற பையனுக்கு டம்ளர் தண்ணி கொடுக்குறான். அப்படி கையை பிடிக்கும் போது கை வீரல் பட்டதுமே பால் சொம்பு குலுங்குது, கையை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது. எம்ஜிஆருடைய பாட்டு, மாட்டுக்கார வேலை படத்துல வர்ற பாட்டு. அந்த மாதிரி இவ தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணி டம்ளரை பிடிக்கிற சாக்கிற கையை பிடிச்சி இழுத்துறான். டக்குன்னு கையை இழுத்துட்டு மா மா அப்படின்னு கத்துறா. இந்த பையன் விஷமக்கார பையனா இருக்கானே, இப்படி ஒரு பையனா அப்படின்னு கத்துறா. என்னடி என்னாச்சு அப்படின்னு அம்மா உள்ளே இருந்து வர்றாங்க. ஆனா டக்க அந்த ஒரு நிமிஷத்துல இவனை காட்டி கொடுக்கணும். ஏன் என்றால் அதுல பாருங்க, அந்த வாட் அ பியூட்டிஃபுல் சைக்காலஜி. இன்னைக்கு எடுக்கிற காதல் படங்கள்ல எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த இந்த புலவன் கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். அப்படி சட்டில் டிராமாவை அழகா வச்சிருக்கான். முதல்ல அம்மா கையதான் பிடிச்சான். டம்ளர் தண்ணியை வாங்கும்போது அப்படி கையை தொட்டுட்டான், கத்தினா. இவன் பாரு வம்பு இழுக்கிறான் அப்படின்னு கத்தும் போது
அம்மா வந்துடுறேன் என்னடி அப்படின்ட்டு. ஒன்னும் இல்லம்மா, அவன் விக்கினா அப்படிங்கிற. இதுல என்ன பியூட்டினா, இவன் காதலன் செய்கிற விஷமம் அவளுக்கு வருத்தம் தந்தாலும் ரசிக்கவும் செய்கிறார். உள் மனம் அவனுடைய விஷமத்தை ரசிக்கிறது. இதுதான் சினிமால எல்லா சீனும் பாருங்க. தனுஷ், விஜய் எவனா இருந்தாலுமே அந்த ஹீரோயினோட முதல்ல கலாட்டா பண்ணும்போது உள்ளுக்குள்ள அந்த காதலியும் ஹீரோயினும் தே வில் லைக் இட். அந்த விஷமத்தை நாட்டி கேரக்டர். அது மாதிரி இந்த ஒரு சட்டில் லவ் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நுட்பமான காதல் அங்க மலருது. இவனை பிடிக்காது, அதை இவன் பண்ற விஷமத்தை தாங்க முடியாது, ஆனால் ரசிக்கக்கூடியவனாக இருப்பான். அதான் அழகு பாருங்க. அம்மா அப்படிங்கிறது என்னடி இங்க ஒண்ணு இல்லம்மா விக்கினான்னு உடனே, ஓ அப்படியா, இங்க பாருங்க அம்மா ஒரு படி மேல போயிட்டு அப்படின்னு புறங்க முது பின்கழுத்து அப்படி நீவி பார்த்து மெதுவா பிடிப்பா அப்படின்னு விக்கலை தடிக்கிறது செய்யறான். அழகான கவிதை. இந்த கவிதை கடகடன் படிச்சிடுறேன். இத இந்த பெண் தன் தோழி கிட்ட சொல்றா. சுடத்துடி கேளாய், தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலால் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிகொந்து கொண்டோடி, இதெல்லாம் நாட்டி வேலை, நோதக்க செய்யும் சிறு பட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா, அன்னையும் நானும் வீட்டுல இருந்தோமா, அப்பா திடீர்னு வந்து இல்லையரே வீட்டுல இருக்கிறவங்கள உண்ணு நீர் வேட்டேன் அப்படின்னு வந்தாருக்கு. அன்னை அடற்பொற் சிறகத்தால் வாக்கி சுடரடை, அம்மா பொண்ணு உண்ணு நீர் ஊட்டி வா, டம்ளர் தண்ணி கொடுத்துருவா என்றால் என யானும் தன்னை அறியாது சென்றேன். அவன் தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நான் போறேன். மற்ற என்னை வாழை முன்கை பற்றி நலியை தெருமந்திட்டு, அண்ணா இவன் ஒருவன் செய்திருக்கான் அப்படின்னு கைய பிடிச்ச உடனே, அம்மா இவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு என்றேனா, அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணு விக்கினான், மாமா இது விக்கினாமா அப்படின்னு சொன்னா, அன்னையும் தன்னை புறம் பழித்து நீவ மற்ற என்னை கடை. இதுல பியூட்டி. இது இந்த மாதிரி பண்ண உடனே தான் கேலி செய்து கிண்டல் செய்து வம்பு கிழக்கிற சீண்டுகிற பெண் தன்னை காட்டி கொடுக்காமல் தனக்கு தன்மேல் அனுதாபம் காட்டுகிற அந்த பெண்ணுக்கு ஓ காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவ அம்மா வந்து முதுகை கழுத்தை நீவுகும் போது அப்படி கடைக்கண்ணால் பார்க்கிறான். கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அந்த கல்வன் மகன். அந்த கல்வன் மகன் திருட்டு பய இருக்கானே, காதலனாக போகிறவன், இன்னும் கொஞ்ச நாள் 2-3 நாள் காதல் மலர்ந்துடும். இப்ப ஆரம்பிச்சாச்சு, இப்ப அரும்பு. ஆகையினா இந்த கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி அப்படி கொல்ற மாதிரி கொல்றதுனா காதல் கவ்வறான். அந்த அளவுக்கு பாக்குறான். ஓர கண்ணால் பார்க்க, நேர்கண்ணால பார்க்க மாட்டான். நேர்கண்ணால சாதாரணமா தான் பார்ப்பாங்க. ஓரக்கண்ணால பார்க்கறத காதல் வருது, காதலனுடைய அடையாளம். கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் கல்வன் மகன். சிரிப்பு கூட்டமா, என்ன என்ன வார்த்தை பாருங்க. சிரிப்பு, ஒரு தர சிரிப்பு தொடர்ந்து விஜய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சிரிக்கிற மாதிரி தொடர்ந்து நான் ஸ்டாப் லாஃப்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நகை கூட்டம். ஒரு தடவை சிரிச்சா சிரிப்பு, பல தடவை தொடர்ந்து நிறைய சிரிப்பு சிரிச்சா அது PS வீரப்பா வேற மாதிரி சிரிப்பாரு, அது வேற. இந்த சிரிச்சு கொண்டே இருக்கிற இந்த இதுக்குள்ள அதை கூட்டம், நகை கூட்டம். நகை ஒரு முறை வந்து நகை பல நகைப்பு சிரிப்பு, சிரிப்பு கூட்டம், நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அவன் கல்வன், திருட்டு பையன். திருட்டு பையனா 2 வகையா அர்த்தம். அவன் திருடன்னா நாட்டி ஃபெலோங்கிறது ஒரு அர்த்தம். என் மரத்தையும் கவி விட்ட கல்வன், கல்வன் மகன் என்று சொல்லி முடிக்கிறார். அற்புதமான இந்த கவிதை. இது கலித்தொகையில வர்ற பெரிய பாட்டு. ஆனா பிரமாதமான நாடகம். இன்னைக்கு வந்து அது ஷார்ட் பிலிமா. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு இல்ல, 25ஆம் நூற்றாண்டுல கூட இந்த பாட்டு உயிரோடு வாழ்ந்து உயிர்ப்போடு இருக்கக்கூடிய பாடலாக. நெக்ஸ்ட் அடுத்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸ்டீஃபன் சார். தாராளமா. நான் யார் வீட்லயும் தண்ணி கேட்கல சார், எங்க நான் வச்சிருக்க தண்ணி தான் குடிச்சேன். இது ஒரு அற்புதமான பாட்டு சார். அதாவது அந்த காலத்துல வந்து பரத்தைமை
அது ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கு. என்னன்னா மருத நிலத்துல வசதியா இருப்பாங்க. ரொம்ப வசதியானோடனே மனைவியை விட்டுட்டு அடிக்கடி கோவலன் தானே பண்ணான். இன்னொரு பெண்ணு குறிப்பா விலைமகள் கிட்ட போகிறத ஒரு நடைமுறையா இருந்தது. பிற்காலத்துல அது மாறிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் தட் அது டியூ டு லஸ்ட் தே வில் ஹேவ் கான்குபைன் ஆர் எனி அதர். அந்த ஒரு சூழல்ல அந்த கொஞ்ச நாள் அந்த பொண்ணோட இருக்கான். அவங்களுக்கெல்லாம் பணம் தானே முக்கியம். வந்தா நிறைய காசு கொடுத்தா நகை நட்டோட இருப்போம். விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கே போயிட்டான். அதாவது மனைவி கிட்டே போய் நிரந்தரமா இருந்துட்டான். போறோண்டி இந்த பொம்பளையோட இருக்க வேணான்ட்டு. இன்றைக்கும் பல பேர் இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல பாக்குற நிறைய விஷயம். அப்போ இதுல என்னன்னா திஸ் cannot be justified. ஒரு ஒரு ஒழுக்கத்திற்கு ஏற்புடையது அல்ல. என்னாலும் இதுல ஒரு கவிதை இருக்கு. பரத்தை சொல்றான். இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்தான். நான் சமைச்சு போட்டேன். நகையெல்லாம் கொடுத்தான். எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். ஜாலியா டூர் எல்லாம் போனோம். பிக்னிக் எல்லாம் போனோம். ஆனா இப்போ அவன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டான். பொண்டாட்டி அவ இப்படின்னா ஆடுங்கிறான், அப்படின்னா விழுங்குறான். என்ன மனுஷன் அவன்? போன மாசம் வரையில் எங்க கூட இருந்தான். இப்ப வந்து அந்த பொம்பளை எது சொன்னாலும் தலையாட்டிட்டு இருக்கானே. அது பொம்பலாட்ட மாதிரி. அவன் கையை தூக்குறான், காலை தூக்குறான். என்ன மனுஷன் யாரு அப்படின்னு நக்கலாக சொல்லுகிறது. இதுல வந்து என்னன்னா இந்த ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மனிதர்கள் பிரிந்து விட்டால் ஒரு மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு விலைமாது கிட்ட போனா மனைவி ஒண்ணு அவ புலம்புவா அழுவாளே தவிர திட்டமாட்டான். ஆனா விலைமாது தன்னிடமிருந்து பிரிந்து சென்றவன் ஆம்பளை தன் மனைவியோட முறைப்படி சட்டப்படி தன்னுடைய மனைவியோடு வாழுகிற போது அந்த பொறாமையினால பேசுற பேச்சுதான் பாட்டு தான் இது. நெக்ஸ்ட் காட்ட முடியுமா சார்? கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் அப்படின்னு முடியும். அந்த பாடல் காட்ட முடியுமா சார்? பவர் பாயிண்ட் ஸ்டீவன் சார்? சார் கேக்கு திரும்பவும் பவர் பாயிண்ட் தெரியல பாப்போம். சரி பரவாயில்ல. இது நான் என்னுடைய லேப்டாப். நீங்க பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அது ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? மிஸ் ஆனாலும் வந்துடும். பிரேமாமா நீங்க இருக்கீங்களா சார்? இல்ல அவரு மட்டும் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்குமா என்னவோ இருக்கு. நம்ம தொடரலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட்ல இருக்கு, லைவ்ல இருக்கு. புறநானூற்றுல ஒரு பாட்டு சார். இந்த புலவர் பேர் வந்து நான் பார்க்க சொல்றேன். அதாவது நம்ம புலவர்கள்லாம் தேர் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் இக்னரண்ட். வெளி உலக விஷயங்கள்லாம் தெரியாது. அதாவது விளையாட்டா சொல்லுவாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள்ல கத்திரிக்காய் விலை என்னன்னு தெரியாது, விலை என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த புலவர் வந்து ஆய் அண்டீரன்ற கடையேழு வள்ளல்கள் ஒருவர். பாரி, காரி, வல்வில் ஓரி, ஆய், பேகன் அப்படின்னு இப்ப 7 வள்ளல்கள்ல ஒருவர் குறிப்பிடத்தக்கவர் ஆய் அண்டிரன். அந்த ஆய் அண்டிரனுடைய அரசவைக்கு போய் தன்னுடைய நிலைமையெல்லாம் பாடின உடனே அவர் பெரிய மலைக்கு சொந்தக்காரர். மலையில எப்போதுமே ஏகப்பட்ட யானைகள் இருக்கும். அவருக்கு ஏகப்பட்ட யானைகள் சொந்தம். அது ஒரு யானைன்னா இன்னைக்கு என்ன வேல்யூ? ஐயா இப்பவே நல்ல அதனுடைய தந்தம். எல்லாம் உயிரோடு இருந்தாலும் சரி, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. இந்த புலவர்கிட்ட கொடுத்த உடனே புலவரே உங்க பிராட்டு எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா என்ன பாருங்க, இந்த புலவர் பாடிய பாடல் புறநானூற்றில கிடைக்கல. ஏன்னா அது வயிற்று பிழைப்புக்காக பாடின பாட்டு. ஆனால் பாடிய புலவர் ஏகப்பட்ட யானைகளோடு காட்டு வழியாக வருகிறார். காட்டு வழியாக வரும்போது அவர் திரும்பி பார்க்கிறார்.
காட்டிலே பார்த்தா ஏராளமான யானைகள். சார் சாரி, ஒரு சின்ன இன்டரப்ஷன். சாரி, ஸ்டீஃபன் சார் வீட்ல வந்து பவர் இல்ல. சரி, அதான் அவர் இல்ல. ப்ளீஸ் கண்டினியூ. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகே ஓகே. நான் அந்த பாடலுக்காக மறுபடியும் நான் லேப்டாப் சரணம் அடைஞ்சிருக்கேன். பார்ப்போம். என்ன இவர் பாடி ஏகப்பட்ட யானைகளோட இவரை காட்டுக்கு போறார். அப்ப நினைச்சு பாக்குறாரு, போற வழியில இன்னொருத்தர் நிறைய யானைகள் வச்சிருக்காரு. அப்போ இவர் இவ்வளவு யானைகள் வச்சிருக்காரா, அப்ப இவரும் ஆய் அண்டியர் பாடி இருப்பாரு அப்படிங்கிற நினைச்சுக்கிறார். இது குவைட் நேச்சுரல். எவ்ரிபடி வில் திங்க் லைக் தட். அப்போ யாராவது ஒரு ரெம்யூனரேஷன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, நீ அங்க போயிட்டு வந்தியா, அங்க ரெம்யூனரேஷன் இதான் கொடுப்பாங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிஃப்டா, அந்த மீட்டிங் போனியா, அந்த கிஃப்ட் மீட்டிங்ல இதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் பாக்குறாரு ஏகப்பட்ட யானைகள். இன்னொரு புலவர் பார்த்தா அவரும் சொல்லி எனக்கு ஒரு 10-15 யானை கொடுத்தா ஆய் அண்டியர்னு பாட்டு பாடினேன் அப்படிங்கிற. சரின்னு நினைச்சிட்டு ஒரு 10 யானைன்னு ஓட்டிட்டு வர்றாரு பாகனோட. எல்லாம் அதெல்லாம் முறைப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. காட்டு வழியா வரும்போது காட்டுல இயல்பாவே இயற்கையாகவே அங்குதான் யானைகளே இருக்கின்றன, தோன்றுகின்றன. அந்த யானைகளை தான் ஆயண்டியர் வளர்த்து எல்லாருக்கும் தானமாகவும் பரிசிலாகவும் தருகிறான். இப்ப அங்க உள்ள அந்த யானையை பார்த்து காட்டை பாக்குறாரு. காட்டுல இவ்வளவு யானையா, ஒருத்தர்கிட்ட இவ்வளவு யானைகள் எக்கச்சக்கமா இருந்தா அவன் அந்த ஆளோ அல்ல மனுஷனோ யாரோ ஆயாண்டியர் போய் பாட்டு பாடியிருப்பாங்க. அவன் தான் எக்கச்சக்கமா கொடுத்துப்பான். அப்ப பார்த்துட்டு இந்த புலவர் கேட்கிறாரு, காடே, காடு பேசாது, அது வேற விஷயம். நம்ம சயின்டிபிக்கா போகணும், இலக்கியத்துக்கு. காடே, உங்ககிட்ட இவ்வளவு யானை இருக்க, அப்ப நீயும் ஆயாண்டியரை பார்த்து பாடி இருக்க அப்படிங்கிறான். இதுல ஒரு பியூட்டி என்ன பாருங்களேன், இந்த காட்டை பார்த்து கூட நீ உன்னிடம் இவ்வளவு யானை இருக்கிறதா, அப்படியானா நீ வந்து ஆயண்டர்கிட்ட கிட்ட வாங்கியிருக்க. ஏன்னா அவன் தான் வச்சிருக்கான், அவன் வர்றவர்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அப்படிங்கிற போது இதுல ஒரு அவனுடைய வல்லன்மை ஒரு பக்கம், இவருடைய கவிதை ஒரு விஷயம் பாருங்களேன். சுஜாதா ஒரு முறை ராஜராஜ சோழன் திரைப்படத்தை பார்த்துட்டு அதுல நடிகர் திலகத்தினுடைய கம்பீரமான நடிப்பு எல்லோருக்கும் தெரியும். எப்போதுமே அவர் கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்கும். ஏனென்றால் அவர் நாடக பின்னணியிலே வந்தவர். நாடக பின்னணியில இருந்ததா பின்னாடி இருக்கிறவங்க கேட்கணும், உறக்க பேசுவாங்க, கம்பீரமா பேசுவோம், எழுச்சியோட இருக்கணும். இவரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழனாகவே வாழ்ந்தார். ஆனா சுஜாதா தனக்கே உரிய பாணியில் எழுதுறார், ராஜராஜ சோழன் சிவாஜி கணேசனாக நடித்தார் அப்படின்னு ஒரு சுவைபட சொன்னார். அதாவது இது வந்து இந்த உல்டாவா, அன்னங்கூட அவளிடத்தில் வந்து நடை பழகும், ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும், இப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அண்ணன் தான் அழகா ஆடும், சாரி நடை பழகும், குயில் தான் பாட்டு பாடும், மயில் தான் ஆட்டம் ஆடும் நம்ம சொல்லுவோம். இவகிட்ட இருந்து அதுங்கெல்லாம் பாட்டு பாடவும் நடை பழகவும் கவிதை பாட்டு பாடவும் நாட்டியம் ஆடவும் கற்றுக்கொண்டன அப்படின்னா கவிதையுமே தலைகீழா சொல்றதுதான். நான் ஒரு முறை கலைஞர் கருணாநிதி அவர்களை பாரும்போது, எவர் உனக்கு கலைஞர் என பெயரிட்டார்கள் அப்படின்னா, உனக்கு யார் கலைஞர்னு இது வந்து ஒரு சர்காஸ்டிக் வஞ்ச புகழ்ச்சி தான். கலைஞர் ஒரு நூல் பார்த்தார், உடனடியா சொல்றார், இனி கலையை உன் பெயரால் அழைக்க வேண்டும். அதாவது முரண்பட்ட பார்வைதான் கவிதையினுடைய மகத்துவமே. கலைக்கு உன் பேர்ல வைக்கணும், உனக்கு கலைஞர் வச்சிருக்காங்களே அப்படின்னா கலைஞர் கருணாநிதியை தூக்கி வைக்கிற வரிகள், கொஞ்சம் ஐஸ் வைக்கிற, உயர்த்தி பாராட்டுகிற தன்மை. அது மாதிரி யானை காட்டிலிருந்து வருகிறது, ஆனால் காட்டிலேயே யானை இருக்கிறது என்றால் ஆயாண்டில் தான் கொடுத்திருப்பாங்கிற அந்த இலக்கிய நயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த கவிதை. மழைக்கணம் சேர்க்கும் மாமலை பாடல் வரி இதுதான். நான் ஒரே ஒரு நிமிஷம் சார். இது கலித்த பாடுங்களா? இது வந்து புறநானூற்று பாடல். ஒரு நிமிஷம், டக்குன்னு நினைவு வந்தது உடனே.
இங்க பவர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனா இந்த சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணுங்க ஐயா. இல்ல அதே இந்த பாடல் வரிகளை சொல்லலாம்னு நினைச்சேன். மழைக்கணம் சேக்கும் மாமலை கிழவோன் வழைப்பூங்கண்ணி வாய் வாழ் அண்டிரன் குற்றம் பாடினை கொல்லோ களிர் மிக உடைய கவின்பெரு காடே. மழைக்கணம் சேக்கும் மாமலை கிழவோன், பெரிய மலையின் சொந்தக்காரன் யாரு? ஆய் அண்டிரன். அவன் வழைப்பூங்கண்ணி வாய் வாழ் அண்டிரன், அந்தனுடைய மலையை நாட்டை அவனை பாட்டி பாடினாயா குன்றமே காடே, இவ்வளவு யானைகள் உங்ககிட்ட இருக்கே. இது வந்து புறநானூற்றில் இடம்பெறுகிற பாட்டு. குறுந்தொகையிலே இன்னும் சுவாரஸ்யமான பாடல் வந்து உளவியல் விஷயங்களை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கிற சமாச்சார ரகசியம் தான் சொல்லலாம். வீட்டுல ஏங்க இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண புதுசா இருக்கு, ஏதாவது நல்லா இருக்கு, ஏதாவது சொன்னீங்களா? உப்பு இருக்கா, காரம் சரி இருக்கா, ஃப்ளேவர் ஏதாவது இருக்கா, ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு ஒய்ஃப் திட்டுவாங்க. ஐயோ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன், என்ன எதுன்னு தெரியலையாம்மா அப்படின்னு. அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். அது வீட்டுல ஒரு ஒரு குடும்பத்தில் இல்ல கிழத்தி ஏதாவது புதுசா தயார் பண்ணி கொடுத்தா அதை தூக்கிற நாம், அதை அனுபவிக்கிற நாம், ஒரே ஒரு வார்த்தை, நல்லா இருந்தது, காஃபி நல்லா இருந்தது, அன்னைக்கு அட்டா பண்ணி நல்லா இருந்தது, பிரியாணி பண்ண சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிச்சன்ல உட்காந்து மைக்ரோவனோ இந்த கேஸோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க இருக்கிறவங்க அதை அவ்வளோ டிஷ் பண்ணி வச்சு டைனிங் டேபிள் வச்சு நம்ம சாப்பிட்டோம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் பாருங்க, இவ்வளோ கஷ்டமும் போயிட்டோம். அதுதான் இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை ஒரு சின்ன உளவியல் நுட்பத்தை அழகா கூடலூர் கிழார்னு ஒரு புலவர் 168வது பாட்டு குறுந்தொகையில சொல்றாரு. புதுசா கல்யாணம் ஆயிருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி குடும்பத்தை நடத்துறாங்க போய் பாரு அப்படின்ட்டு பெண்ணுடைய அம்மா தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு கட்டி தயிர், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசும் தயிர் கட்டியா இருக்கு. ஆனா அந்த தயிர் இவளோட விரல்கள்லாம் காந்தல் பூ மாதிரி மெல்லிசு, ரொம்ப மிருதுவானது, மென்மையானது. இந்த கட்டி தயிர்ல கைய விட்டு பிசைஞ்சு ஸ்மாஷ் பண்றாங்க. அந்த காலத்துல ஸ்மாஷ் நம்ம முட்டைக்கு எல்லாம் இது பீட்டர் எல்லாம் கிடையாது இல்லையா, விரல்ல தான் பண்றாங்க. விரல பண்ணிட்டு நல்ல புளி வெல்லம், இங்க யாராவது இந்த ரெசிபி தயவு செய்து குறிச்சுக்கலாம். குறுந்தொகை புலவர் கூடலூர் கிழார் ஒரு புதிய கூடலூர் கிழார் என்ற புலவர் ஒரு புதிய ரெசிபி தரார். என்னன்னா புளி வெல்லம் தயிர் 3 மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு, மோர் குழம்புனா உப்பு போடுவாங்க, காரமா இருக்கும். மோர்களின்னா உப்புமா மாதிரி இருக்கும். இது புதிய டிஷ் போல இருக்கு. தயிர் களைஞ்சு அதுல இதுவும் போட்டு வெள்ளத்தையும் போட்டு அடுப்புல வச்சு புகையா வருது. அந்த காலத்துல அடுப்பு விறகு அடுப்பு தானே, அந்த புகையை வந்து கண்ணெல்லாம் முட்டுது, ஒரே போட்டு இருக்கிற கண் மையெல்லாம் அழிஞ்சு போகுது, அந்த அளவுக்கு கலங்கி போயிடுது. சாரி போடுற, சாரி மாத்தி மாத்தி போடுறா, ஸ்லிப் ஆயிட்டே வருது, வழுக்கி வழுக்கி வருது, அதுவும் வேற அழுக்கா வேற இருக்கு, அழுக்காயிடுது. ஏன்னா கிச்சன்ல வேற செஞ்சு அழுக்காயிடுது. அந்த பண்ணிட்டு அந்த டிஷ்ஷு பேருன்னு தெரியுங்களா, தீம்புளிப்பாகர். அதை கொண்டு போய் கணவன் கிட்ட வைக்கிறா. அதை சாப்பிட்டவனு ஆஹா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே இந்த கையை கஷ்டப்பட்டு புளியை தயிரை பிசைஞ்சு புளியையும் வெள்ளத்தையும் கரைச்சு, இப்போ கூட சமோசாக்கு சில கடைகள்ல வெள்ளத்தையும் புளியையும் கரைச்சி ஒரு டிஷ் ஒரு இது பண்ணுவாங்க, சட்னி மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதுல இதெல்லாம் கலந்து மசாலா போட்டு சுவையான ஒரு பதார்த்தம் பண்றா.
வேர்த்து விறுவிறுக்கு கண்ணெல்லாம் மையெல்லாம் கலைஞ்சு போய் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போய் வேற ட்ரெஸ்ஸா மாத்தி அழுக்காகி போய் கொண்டு வந்து பானையில வைக்கிறான். சாப்பிட்டுட்டு அப்படி இனிது அப்படின்னு சொன்னோடனே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டவருடைய முகம் அப்படியே மலர்ச்சி அடைக்குதான். ஒரு அழகான நிலவை போல மலர்தான். இந்த பாட்டை கூடலூர் கிழார்னு எழுதியிருக்காரு. பாடல சொல்றேன். மொழி தயிர் பிசைந்த காந்தள் மெல் விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி. கழுவுறு கலிங்கம் அது நல்ல ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆனா அது கழாத ஏதோ துவைக்காத மாதிரி தலை பண்ணாத ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சான். குவளை உண்கண் குய்ப்புகை கமழ, அப்படியே குய்ப்புகை அப்படியே அப்புது புகை தான் துழன்று அட்ட தீம்புள்ளி பாகர் தீம் வெல்லம் இனிப்பு புளி புளி மொழி தயிர் சில கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தென்று உண்ணுதல் அப்படியே இனிது அப்படின்னு சொன்னோடனே முகத்தில ஒரு பெரிய மலர்ச்சி ஏற்படுகிறான். இது ஒரு உளவியலை, குடும்ப உள்ளவியலை காட்டுது. காதலிச்சாங்க, காதல் பையன் வந்து எப்படி காதல் பண்ணான், காதலுக்கு வேலைக்காக போனா அவன் புலம்பினா, அந்த புலம்புனால இந்த அளவுக்கு ஏற்படுது. இதெல்லாம் பெண்களுக்கு உண்டானதெல்லாம் சொல்றான். இது இந்த கவிதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கவிதை. கணவன் அதாவது காதலனோட பல நேரம் டேட்டிங் வச்சுக்கிறான் மனைவி, அந்த காதலி. அங்க போற பார்க் போற, பீச் போற, அங்க போற, மொபைலோ சோசியல் மீடியாவோ எதுவும் இல்லை, நேரடியாக மீட் பண்ணிருப்பா. ஆக ஒன்றி ஒன்றி பல நாட்கள் கழிந்துற, கிட்டத்தட்ட 6 மாசம். திடீர்னு அம்மா எல்லாம் சீசன் மாறிடுச்சுமா, கப்பல் எடுத்துட்டு போகணும். அப்படியே இவ்வளவு நாள் ஒன்றா இருக்கும்போது அப்படியே உலகமே ஒரு பெரிய ஒலிம்பிக் கேதரிங் மாதிரி இருந்தது. நாளைக்கு கப்பல் வருது, போயிட்டு வரோம், மலேசியாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி வாடிப்படுது. ஐயா ஐயா அப்போ போற உடனே மனசு வாடி போயிடுது. எப்படி இருக்கு? இப்ப வந்து ஹாலுக்கு வரா, வீட்டுல அப்பெல்லாம் முற்றம் தானே, இப்பதானே ஹால். அந்த முற்றத்துக்கு வரும்போது ஒரு அணில், ஒரு வீட்டுல ஒரு பெரிய கேதரிங் நடக்குது, ஒரு வீட்டு கல்யாணம் அல்லது பூப்பெய்தல் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அந்த அற்புதமான திருமண நிகழ்ச்சிக்கு ஊர்ல இருந்து பல பேர் வர்றாங்க, வெளிநாட்டுல இருந்தாலும் வர்றாங்க. ஒரு 50 பேர். நல்ல விருந்து, காலை விருந்து, மதியம் விருந்து, இரவு கேளி, கொண்டாட்டம், கச்சேரி, பாட்டு எல்லாம். சின்ன வயசுல இருந்து பொடிச்சுகள்ல இருந்து இந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே எல்லாரும் போயிடுறாங்க. போன உடனே ஹாலே அப்படியே நிசப்தமாயிருது, ஒண்ணுமே இல்லை அந்த முற்றம் என்று சொல்லப்படுகிறத இடத்துல. ஆனா அந்த இடத்துல ஏதோ செதஞ்சு கீழே சிந்தி கிடக்கிற பருப்புகள், தானியங்கள், இந்த பருப்பு, வேர்க்கடலை, ஒரு மரத்திலேருந்து ஒரு அணில் அப்படி ஓட்டல்ல விழுது, குதிக்குது. ஓட்டையிலேருந்து இங்க வருது, வந்து அந்த பருக்கை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி போகுது. யாருமே இல்லாத போது இருக்கிற, யாருமே இல்லாத ஒரு தனிமை இருக்கு பாருங்க. அந்த தனிமை இந்த ஒரு அணில் வந்துட்டு போன உடனே ஐயோ யாருமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தை, ஒரு 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 வெறுமையை காட்டும். அதாவது வெறுமையா இருக்கும்போது கூட வெறுமை இல்லை, அந்த வெறுமையில ஒரு சின்ன நிகழ்வு அசைவுள் வந்தாதான் ஆஹா இதுல இப்பதான் இருக்கு, வெறுமையா இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வை எத்தனை பேர் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. தனிமை இருக்கும்போது தனிமை தான். ஒரே ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அப்பதான் இந்த தனிமையினுடைய டென்சிட்டி ஆஃப் லோன்லினஸ் தெரியும். அது மாதிரி இந்த உளவியல் பாருங்க. பெண்ணுக்கு தனியா இருந்தா ஒண்ணும் இல்லை, காதலன் வந்தான் விளையாடணும் போனான், இப்போ போயிட்டான், இப்போ அந்த வேதனை தெரியுது, பிரிவு, அவளை தகிக்குது, அவளை வந்து வருத்தப்பட செய்கிறது. அந்த பாட்டு தான். இந்த பாட்டுல என்னன்னா, பாட்டை படிச்சது, காதலர் உழையராக பெரிது உவந்து
சாருகுள் ஊரில் புகழ்வேன் அப்படின்னா. காதலர் வந்தாரு, பழகினாரு, எல்லாம் பண்ணாரு. ஊரில் புகழ்வேன், சாருகுள் ஊரில் ஏதாவது பிழைக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அத்தம் நன்னிய அங்குடி சீரூர் மக்கள் போகிய அணிலாடு ஒன்றில் புலப்பில் புல் என்று அலப்பின் தோழி அவர் அகன்ற ஞான்றி. அதாவது இந்த யாருமே இல்லாத இடத்துல அணில் வந்துட்டு போயிடுச்சு பாத்தீங்களா, அந்த போன பிறகு ஏற்படுகிற தனிமை தகிப்பு தான் எனக்கு ஏற்படுது. மக்கள் போகிய அந்த அங்குடி சீரூர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய கேதரிங் இருந்துட்டு அவங்க போன பிறகு அணில் ஆடுகின்ற முன்றிலை போல என் மனது இருக்கிறது, நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன் தோழி, அவர் அகன்ற ஞான், அவர் விட்டு போன நேரத்துல என்று அந்த பாடுகிறாள் ஏக்கத்தோட பாருங்கள். இந்த பாட்டு எழுதின புலவர் பேர் தெரியல, கிடைக்கலையா பிற்காலத்துல. ஆனால் பார்த்தாங்க இந்த பாட்டிலே சூப்பர் வரி வந்து அணில் ஆடு முன்றில் அப்படின்னு. இந்த அணில் வந்து அப்படி விளையாட்டுக்கு போகும்போது இந்த தனிமை கனமாகப்படுகிறது இல்ல, கனப்படுகிறது அல்லவா. அப்ப அந்த அணில் ஆடு முன்றில் என்று பேர் வச்சு அந்த வரி தான் அந்த பாட்டுக்கே தூக்குது. அப்படிங்கிற போது அந்த வரியை வச்சுட்டாங்க, அந்த புலவனுக்கு பேரு அணிலாடு முன்றிலார் அப்படின்னு. அந்த வரியினாலே இந்த மாதிரி சங்க பாடல்கள்ல பல இடங்கள்ல செம்புல பெயல் நீரார், குப்பை கோழியார், கல் பொறு சிறு நுரையார், விட்ட குதிரையார், வெண்ணிலவார் இப்படின்னு பல பாடல்கள்ல அவங்களோட சிறந்த வரிகளையே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பெயரா சூட்டுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை. ஒரு ஒரு கவிஞனுக்கு படைப்பாளனுக்கு புனை பெயரை போல அவனுடைய பாடல் வரிகளே நிற்கிறது. அதாவது பாடலின் சிறந்த வரிகளே புலவனையும் வாழ வைக்கிறது என்பதுதான் மிக சிறப்பு. இது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை, தமிழ் மொழியிலே சங்க இலக்கியத்திலே மட்டும்தான் உண்டு. ஆக இந்த பாட்டை எழுதினவ அணில் ஆடு முன்றில் அப்படிங்கிற வரி தொடர்றதுனால ஈர்ப்பதனால அவர் பேரு அணில் ஆடு முன்றிலார் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது ஒரு மிகச்சிறந்த பாடல். இது அதே மாதிரி இன்னொரு பாடல், காதலன் வந்து காதலிச்சுட்டு சந்தோஷமா இருந்தான், திடீர்னு அவன் ஊருக்கு போயிட்டானே, ரொம்ப மனசு எப்படி இருக்கு தெரியுமா, அவனோட மனசு எப்படி தெரியுமா இருக்கு, அவன் வரலன்னா எப்படி இருக்கும் தெரியுமா. ஆனா கல் இருக்குல்ல, கல்லுல தண்ணி மோதும் போது நுரைகள் ஏற்படுது. நுரை ஏற்பட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட்ல அந்த நுரையெல்லாம் காணாமப்படுது. அந்த மாதிரி இவன் இல்லாம போனா என் மனசு அல்லாடுது, தாக்குது, தனிமை என்ன தாக்குது, வருத்தப்படுது, மனம் வேதனைப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய மனசெல்லாம் வந்து நார மாதிரி உடைஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல யாம் என் காதலர் காணேம் ஆயின் செறி நுனி பெருகிய நெஞ்சோடு பெரு நீர் கல் பொறு சிறு நுரை. கல் பொறுதன மோதுதல், கல் பொறு சிறு நுரை போல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே. அப்படியே ஒடிஞ்சு போயிட்டேன்டி, காலி ஆயிட்டேன்டி. போன மாசம் வந்து 50 கிலோ இருந்தேன், இப்போ 25 கிலோ 30 கிலோ ஆயிட்டேன்டி அப்படின்னு தன்னுடைய தோழி கிட்ட சொல்றா. அந்த பாடலுடைய வரியில வந்து யாம் எம் காதலர் காணேம் ஆயின், என் புருஷன் என் காதலன் ஓடி பாரியா வேலைக்கையிலன்னு வெளியூர் போயிட்டான், அதனால இப்ப நான் ஆடிக்கிட்டே இருக்கேன், நாளாக நுரை கல் பொறு சிறு நுரை போல என்னுடைய நெஞ்சம் இருக்குல்ல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே அப்படின்னு இந்த பாட்டு அமைந்திருக்கு. இந்த பாட்டை எழுதினவன்ல இந்த சிறந்த வரிக்கு வந்து கல் பொறு சிறு நுரை என்பதனால இந்த பாட்டை எழுதிய புலவனுக்கும் கல் சிறு நுரையார் அப்படின்னு வச்சுட்டாங்க. இன்னொரு பாட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சே. சார் நான் வந்துட்டேன் பார்த்தேன் 1 hour ஆயிடுச்சு. ஒரு 2-3 பாட்டு. சரிங்க, அட்டாச்மென்ட் போடுவா சார், உங்க அட்டாச்மென்ட் போடுவானே முடிஞ்சா போடுங்க. நான் என்னோட லேப்டாப்ல ஓபன் பண்ணிருக்கேன், பரவாயில்ல. எந்த பாடல் சொல்லுங்க இப்போ இருக்கா, இது பாருங்க. இப்ப குக்கு என்றது கோழி, அதுக்கு முன்னாடி எத்தனாவது ஸ்லைடுன்னு தெரியுமா? குக்கு அது வந்து கரெக்ட் இதேதான். அந்த படத்தை நீங்க விஷுவல் எடுத்துக்காங்க. இது எல்லாரும் பார்க்க முடியுமா சார் இந்த விஷுவல் பவர் பாயிண்ட்? பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியும். காதலனும் காதலியும் இரவு நேரத்துல சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த ஸ்லைட் சார் பாருங்க.
அந்த படம் இல்லை, இந்த இதுக்கு முன்னாடி, இந்த வரிகளுக்கு முன்னாடி படம் வரும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்காங்க, திடீர்னு இவளுக்கு துக் அப்படின்னு தூக்கி வாரி போட்டது. என்னடானா பக்கரக்கோன்னு எங்கோ கூவுது. விடிஞ்சிடுச்சான். சே விடிஞ்சிச்சு. இப்பதான் படுத்தோம் ராத்திரி 9 மணிக்கு. 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இப்ப அதுக்குள்ள மணி 6 ஆயிடுச்சான். கோழி கூவுது. சே என்னையா இது, வெட்டுற மாதிரி இருக்கு. ஆளை என் காதலன்னு நானும் வெட்டிடுற மாதிரி இருக்கேன். எவ்வளவு கோவப்படுறா இந்த காதலி. அந்த காதல் பாட்டை எழுதுறவர் அல்லூர் நன்முல்லையார். இந்த பாட்டு வரிகளே 4 வரிதான், 4 வரியில சூப்பர் அடிச்சுட்டாரு. குக்கு என்றது கோழி, அதன் எதிர் துக்கென்றது துக்கென்றன்று தூய நெஞ்சம். என்னுடைய நெஞ்சம் திடுக்கிட்டுச்சு. தோல் தோய் காதலர் பிரிக்கும், நான் என்னுடைய தோளும் காதலன் தோளும் ஒன்னா பேந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு, செவிக்கால் போட்ட மாதிரி. அந்த நேரத்துல இந்த வைகரினா ஏர்லி மார்னிங் டான். இந்த டான் டான் மாதிரிதான் ஆள் போல் வைகரி வந்தென்றால். எனவே வாள் அப்படி வெட்டிச்சுன்னா ஒரு உடலையே துண்டிக்கும் இல்ல, துடிக்கும் இல்லவா? ஒரே ஒரு உடல் வாளால் வெட்டினா தலையும் முண்டமும் பிரிஞ்சுதுன்னா காலெல்லாம் கொஞ்ச நேரம் துடிக்கும் இல்ல. அந்த மாதிரி நானும் காதலும் ஒரே உடல் மாதிரி ஒன்னா இருக்கான். இந்த நேரத்துல கொக்குன்னு கோழி கூது விடிஞ்சு போச்சு. வாழை வெட்டுற மாதிரி வெட்டுதுன்ற ஒரு காதல எமோஷனை அந்த மாதிரி அவ பாடுற அந்த பாட்டு இது. இவ்வளவு நேரம் காதலிகளை மட்டுமே சொல்லுவேன், காதலன்களை பத்தி சொல்ல வேண்டாமா? அவனும் பாவம் இல்ல. அப்படி 2 பேர் ஒரு தோழனும் தலைவனும் பேசிட்டான். என்னடா இது வாழ்க்கை இது, ஒன்னும் நடக்கவே மாட்டேங்குது. அதுல ஒரே ஒரு அந்த வைட்டல் பாயிண்ட மட்டும் சொல்லிடுறேன். சொந்தக்காரங்க திட்டுறானுங்க, எப்படா கல்யாணம் பண்ணி போற, சீக்கிரடா, நுண்குறையாக இடிக்கும் கேளிர். சொந்தக்காரங்க திட்டுறாங்க, நுண்குறையாக நெருக்கல் ஆற்றினோ நன்று மற்றில்ல. நமக்கு ஒன்னும் அமைய மாட்டேங்குது. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் ஒரு பாறை, இந்த பாறையில வெண்ணெயை வச்சிருக்காங்க. எப்போ? சம்மர்ல, நல்ல அக்னி நட்சத்திரம், பகல் 12 மணி. அந்த வெண்ணெய பத்திரமா பாத்துக்கோ. யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா, வாய் இல்லாதவன், வாய் பேச முடியாதவன், கையும் கிடையாது, காலும் கிடையாது, கையும் காலும் கிடையாது. ஒரு பாறை, பட்ட பகல், 12 மணி, உச்சி வெயில், அக்னி நட்சத்திரம், வெண்ணெய், உருகாம பாத்துக்க. நான் முடியுமா? அந்த மாதிரி இருக்கடா நம்ம. கையில் ஊமன் கண்ணின் காக்கும், கண்ணால பார்த்து அதை காப்பாற்ற முடியுமா? கை கால் இருந்தாலும் அதை எடுத்து ஒரு ஃப்ரீசர்லயோ பானையிலயோ எங்கேயோ வச்சு சேஃபா எடுக்கலாம். வெயில் கொளுத்துது, உருகிட்டே இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது, உருகுது வெண்ணெய், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கையில் ஊமன், ஞாயிறு காயும், வெயில் காயுது, வெவ்வரை மருங்கில், வெளியில, கையில் ஊமன் கண்ணின் கண்ணால காக்க வேண்டிய வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்றி நோய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதாவது இந்த ஆம்பளைக்கு இந்த தாபம் இருக்கு, வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல, கையை கால கட்டி போட்டாங்க, ஒண்ணும் நடக்கலைங்கிற வேதனைய வெளிப்படுத்துகிற ஆண் வெளிப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிற இந்த பாடல் குறுந்தொகையில வெள்ளி வீதியார் என்ற புலவர் எழுதிய பாடல் சார். தமிழர்கள்கிட்ட ஒற்றுமை. நான் அடுத்தது இரும்பறை வெண்தோடு மலைந்தோன் அல்லர் அப்படிங்கிற பாடல் இன்னும் அதெல்லாம் முடிச்சுட்டேன். 2 பேருமே நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. கிள்ளி அப்படின்னா சோழர்களுக்கு, செடியன்னா பாண்டியர்களுக்கு, செம்பியன்னா பாண்டியர்களுக்கு என்று சொல்வார்கள். அடை போல இந்த சொன்னாலே இவன் தான் சோழனா பாண்டியனா சேரனான்னு தெரிஞ்சுக்க முடியும். சேரமான் அப்படின்னா சேரன் அர்த்தம். அது மாதிரி கிள்ளி அப்படின்னா சோழன். இதுல நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி 2 பேர், வேற யாரும் கிடையாது, 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. தமிழர்களுக்கு ஒரு துரதிருஷ்டம் தானா, அண்ணன் தம்பிக்கு அடிச்சுப்பாருங்க, மற்றவங்க மாதிரி இல்லை. ஆக நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும்
போர், யுத்தம். காரணமோ தெரியல, ஆட்சியை பிடிக்கணுமோ வேற எந்த சகோதர யுத்தம், போராட்டம். இந்த சகோதர போர்ல ஒரு கிள்ளி நலங்கிள்ளிய வந்து நெடுங்கிள்ளிய வந்து நலங்கிள்ளி அடைச்சிடுறான், ஜெயில ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. அப்புறம் ஒரு கட்டத்துல 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சு எங்க பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சோழன், அந்த பக்கம் அவனும் சோழன். என்னடாது தேர்தல் களத்துல ஒரே கட்சிக்காரங்க 2 அணியில இருப்பாங்க, சில டிசிடென்டா பிரிஞ்சு போய் மாற்று அணி ஆயிடுவாருங்கல்ல, அந்த மாதிரி. புலவர் பாக்குறார், கேட்கிறார், கேள்விப்படுகிறார், கோபுறுகிறார். நான் அபத்தமா இருக்குது, அண்ணன் தம்பியா இருந்து சண்டை போட்டுப்பாங்களா? என்ன யாருக்கு லாபம் இது? சேரன் சோழன் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, இந்த சோழன் பாண்டியன் சண்டை போட்டாலும் சரி, எவனா ஜெயிப்பான், எவனா ஒரு நாடு கிடைக்கும். 2 பேரும் அண்ணன் தம்பி, ஒரே அரசன், ஒரே அரச குடும்பம். என்ன அபத்தமா இருக்கு? ஓடுறாரு, திபு திபு நேர போர் களத்துக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பாக்குறாரு, படைகள்லாம் இருக்கு. இந்த பக்கம் பாக்குறாரு, அதே மாதிரி படைகள் இருக்கு. இந்த பக்கம் அரசன் பாக்குறாரு, என்ன ஆத்தி மாலையை தான் சூடியிருக்கான், அவனும் ஆத்தி மாலை தான், இவனும் புலி கொடியை தான் சூடியிருக்கான், அவனும் புலி கொடி வச்சிருக்கான். கேக்குறாரு, ஏய் என்னடா நீங்க, நின்ன கண்ணியும் ஆர்மடைந்தன்றே, நின்னோடு பொறுவன் கண்ணியும் ஆர்மடைந்தன்றே. உனக்கும் தேர்தலில் ஒரே சிம்பிள் 2 கட்சிக்கு வர்ற மாதிரி நீயும் ஆத்தி மாலை சூடியிருக்க, அவனும் ஆத்தி மாலை சூடியிருக்கான். உனக்கும் வந்து நீயும் அவனும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவன் இல்ல, 2 பேரும் ஒரே தான். சரி, 2 பேரும் மோதிட்டீங்களா? 2 பேரும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தரே தோத்து போனாலும் உங்க ஒட்டுமொத்த சோழர் குடியே தோத்து போனவர்தான். 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே. 2 டீம் ஜெயிக்க முடியுமா? இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து இந்தியாவும் ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால 2 பேரும் ஜெயிக்க முடியாது. நல்ல காரியம் பண்ணீங்கப்பா. நீங்க பண்ற காரியங்கள்லாம் ஊர் உலகத்தை பார்த்து சிரிக்க போறேன்டா அப்படிங்கிறார் புலவர். இதை கேட்ட பிறகு அரசர்களுக்கு நச்சுன்னு உரைக்குது. அப்புறம் போரை நிறுத்தி விடுகிறார். இதுதான் பியூட்டி. புலவர்கள் மன்னர்களை பாடி பரிசு பெற்று வாழ்க்கை நடத்துறவங்க மட்டும் இல்ல, சண்டை போட்டா தடுக்கிற காரியங்களே நிறைய புறநானூற்று பாடல்களை பார்க்கலாம். கோவப்படுவாங்க, வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த 2 சோழர்கள், நீங்கள்ல 2 பேர் மோதிக்கிறீங்களே, யாருக்கிட்ட நஷ்டம்? 2 பேரும் ஜெயிக்க முடியாது, ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். எவன் தோத்தாலுமே சோழர்கள் தோத்தாதான் கணக்கு. உங்க வேலையை பார்த்தா காலங்காலமா எல்லாத்தையும் உங்களை காரி உமிழ்வாங்க, சிரிப்பாங்க உலகம் பூரா அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த போரை கைவிடுறான். இரும்பனை வெண்தோடு மலைந்தோ நல்லன், கருஞ்சினை வேம்பின் தெரியோ நல்லன். என்னாச்சு சார், மைக் கேக்குதா? உங்க ஏதோ ஆங்க ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாருங்க. எனக்கா? ஹலோ, கேக்குது, இப்ப கேக்குது சார். யாருக்கு? எனக்கா? ஸ்டீபன். சரி. ஒருவீர் தோற்பதும் கொடியே, இருவீர் சவுண்ட் கேட்கல. கேக்குதா? இப்பதான் கேக்குது, முதல்ல கேட்கல. சரி சரி, மைக்கில் பிரச்சனை பாக்க. சரி, சார் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. வேண்டிய போற்றத்தக்க விஷயம் என்னவென்றால், மன்னர்களை வெளிப்படுத்திய
அவர்களை தவறான பாதையை செல்லுகிற மன்னர்களை நெறிப்படுத்தியவர்கள் புலவர். என்னன்னா சார் கேக்குதா? கேக்குது, ஏதோ சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வருது. சரி. மலையமான் அப்படின்னு ஒரு குறுநில மன்னனை குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் வந்து ஒரு போர்ல ஜெயிச்சிடுறான். சரி, மன்னன் போர்க்களத்துல ஜெயிக்கிறதெல்லாம் சர்வ சகஜம்தான், பரவாயில்ல, நத்திங்கிறோம். அதோட நிற்கலாம்ல மன்னன். அந்த மலையமானுக்கு 2 பசங்க, குட்டி பசங்க, ட்வின்ஸ். அவங்கள கொண்டு போய் போர்க்களத்துல நிக்க வச்சு யானையால மிதிச்சு கொல்ற பாக்குறான். செயல் கொஞ்சம் வீடியோ வேணா ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். உங்க வெட்டி கொடுத்தாரு. எப்பேற்பட்ட ஆடு! இல்ல, உங்க சிக்னல் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். 10 நிமிஷம் உண்டுமா சார்? அவர் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஆடியோ படிச்சோம், ஓரளவுக்கு பெட்டரா. சார் வீடியோ பேசி பாருங்க. சார் யாருக்கா? உங்களுக்கு தான் கேட்கல, விட்டு விட்டு வருது வாய்ஸ். ஓ, உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஆடியோ மட்டும். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசி பாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பேசுங்க. இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது. அவ சிறு பசங்க, அவங்க வந்து யானைய பார்த்து ஜாலியா சரி, யானடா அப்படின்னு குழந்தைங்க, அப்பாவிங்க, வெகுளி பசங்க தன்னை கொல்ல போறது இந்த யானைன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த கும்பல்ல இருக்கிற வீரர்கள்லாம் பார்த்தா மீசையும் கம்பீரமான ஆஜானு பாகுவா, கையில வேலு கம்பு வாள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. இப்பேற்பட்ட பசங்களை வந்து நீ வந்து கொல்லணும்னு பாக்குறிய, என்னடா இருக்கு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி அழகா வைக்கிறாரு. கேட்டுக்கிட்டல்ல, அப்புறம் உன் இஷ்டப்படி செய்வா. அது பியூட்டினா, உன் இஷ்டப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு சரி உன் இஷ்டப்படி செய்வா அப்படின்னு சொல்லும் போது உரைக்குது மன்னனுக்கு. அந்த வார்த்தை பாருங்க, நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருமகனே. மருகனைனா வழித்தோன்றலேன்னு அர்த்தம். பல பேருடைய இடுக்கண் பலவும் விடுத்தோன், பல பேரோட கஷ்டங்களை தீர்த்துறான். இவரே புலனொழுது உண்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்து உண்ணும் தன்னிழல் வாழ்னார். பழப்புக்காக ஏதோ வேலை செஞ்சு பிழைக்கிற மலையமான்ற ஒரு சின்ன அரசனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க நிழல்ல, உன்னோட நிழல்ல வாழ்றவங்க. இந்த பசங்க களிறு கண்டு அழும் அழால் மறந்த புந்தலை சிறார். இந்த பசங்க முதல்ல பார்த்து பயப்படுறாங்க, அப்புறம் கும்பலை பார்த்து முரள்றாங்க. மன்று மருண்டு இங்க இருக்கிறவங்கள பார்த்து பயந்துட்டு அழறாங்க. விருந்தோ புன்கண்ணோ உடையார். எல்லாம் பார்த்தல்ல ஸ்டீஃபன் சார்? கேக்குதா? கேக்குது சார். இதெல்லாம் கேட்டல்ல? கேட்டனை ஆயின் வேட்டது செய்யுமே. கேட்டல்ல, கவனிச்சுக்க அப்படிங்கிறான். இப்பதான் உரைக்குது புலவர் அரசனுக்கு. புலவர் சொன்னதை பிரிந்து கொண்டு அவன் தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்குகிறான். அப்புறம் இது வந்து ஒரு தத்துவ பாடல். பக்குடுக்கை நன்கணையார்னா பையே ஆடைய அணிந்தார் என்கிற ஒரு பொருள் உண்டு. சமண புலவர் என்கிறார்கள். பக்குனா 5 விதமான உடையை உடுத்துகிற திகம்பர சாமியார், அதாவது சமணர் என்று சொல்கிறார்கள். அந்த விவாதத்துக்கால போகல, நம்ம ஒரு டீட்டெயில்ஸா போக முடியாது. அவர் என்ன சொல்றாரு, பாக்குறாரு ஒரு தெருமுனையில மோளம் இசைக்கிறாங்க, சங்கு ஊதுறாங்க, யாரோ போயிட்டாங்க, ஓன்னு அழறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்படியே 2 அடி நடந்து இந்த பக்கம் வர்றாரு. இந்த முனையில ஒரு மங்கள வாத்தியம் கேட்குது, மங்கல்யம் அப்படின்னு ஏதோ சுத்தம் போடுறாங்க. கெட்டி மேலன்றாங்க. இங்க கல்யாணம் நடக்குது. என்னடா இது, கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே, பண்பே கிடையாதா அவனுக்கு?
இங்க நல்லது நடக்குது, இங்க கெட்டது நடக்குது. இது ஒரு பெரிய தத்துவம். இதுக்கு ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. ஆனா ஒரே ஒரு வரி தான் எனக்கு இது அற்புதமான வரி. உலகத்துல எல்லாம் கஷ்டம்யா. நாம என்ன பண்ணணும்? உலகம் முழுவதும் கஷ்டம், துயரம், துன்பம் நிறைந்தது. இந்த துன்பத்திலிருந்து நாம் இன்பத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற பாட்டு தான் இது. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஒரு வீட்டுல நெய்தல் கரங்குது, சங்கூதுறாங்க. ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப. நல்ல இனிமையான நம்ம கெட்டிமேன சத்தம் கேக்குது. புணர்ந்தோர் பூவணி அணிய, கல்யாணம் ஆயிட்டு மாலையா மாத்திக்கிறாங்க. கிரிந்தோர் பைதல் உண்கண் பனிவார்ப உரைப்ப. இங்க வந்து ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, பூவெல்லாம் வேறி அரைக்கிறா, ஒப்பாரி வைக்கிறா. படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன், இந்த உலகத்தை படைச்சானே கடவுள், உனக்கு பண்பே கிடையாதா அப்படின்னு திட்டுறா மாதிரி திட்டிட்டு, இது கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஏனென்றால் திருவள்ளுவர் கூட கடவுளை திட்டியிருக்கிறார். அது வந்து அன்பின் பற்றினால் கூட இருக்கலாம். இன்னாத அம்மா இவ்வுலகம், இந்த உலகத்தில் எல்லாம் இது இன்னாத அம்மா இவ்வுலகம், இந்த உலகத்துல எதுவுமே இன்னாதுதான். இனிய காண்கு இதன் இயல்புணர்ந்துரை. இந்த உலகத்துல எல்லாம் கஷ்டம் இருக்கும். ஐயா சொல்லுங்க சார். விஷுவல் வரல, என்னோட விஷுவல் வருதா? போடுங்க, ஆன் பண்ணி பாருங்க, கேமரா ஆன் பண்ணு. போதா? இன்னாதம்மா இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே. சார் இதோட முடிச்சிட போற ஒரே ஒரு பாட்டு. ரொம்ப நேரம் போனேன்னா எல்லாருடைய டின்னர் வேஸ்ட் ஆகும், அப்புறம் சர்வர் டவுன் ஆயிடும், எல்லாரோட சர்வர் டவுன் ஆயிடும். நமக்கெல்லாம் அரைச்சு போயிடுச்சு. எனக்கு 55 வயசுல அரைச்சு போயிடுச்சு. என்ன பண்றது, எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரிதான். அதனால நிறைய இல்லாம இருக்கணும்னா டையி ஒண்ணு இருக்கு சார். இத சங்ககால புல ஒருத்தர் சொல்லிருக்காரு. இந்த டையி வந்து நீங்க எதுவும் காட்ரேஜ் அது இதுன்னு வாங்க வேண்டியது இல்லை. சிம்பிள் லைஃப்லயே நிறைய இல்லாம இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாட்டு தான், இருந்தாலும் சொல்றேன். என்ன அவருக்கு பேர் பிசிராந்தர், அவர்கிட்ட எல்லாரும் வந்து கேக்குறாங்க, என்னையா உங்களுக்கு மட்டும் நிறைய இல்லை, 60 வயசு ஆச்சுன்றீங்க. அப்படியா? யாண்டு பலவாக நிறையல ஆகுதல் யாங்காகியன விரும்புகிறாயில். பல வருஷம் வயசாயிடுச்சு, இன்னும் நிறைய இல்லைன்னு கேக்குறீங்க. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்டன மாட்சி பெற்ற, மாண்பு மிக்க அப்படின்னு அர்த்தம். மாண்டன வேற அர்த்தம் இல்ல. மாண்ட என் மனைவியோடு மக்களும் எல்லாம் அறிவு நிரம்ப பெற்றவர்களாகவும் உள்ளம் நிரம்ப பெற்றவர்களாகவும் எல்லாரும் அனுசரித்து போகிறவர்களாகவும் என்னுடைய எண்ணத்துக்கு உகந்தவர்களாகவும் என்னுடைய மனைவியும் மக்களும் நான் பெத்த பசங்களும் அப்படி இருக்காங்க. அதனால எனக்கு கவலை கிடையாது. யான் கண்ட அணையர் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான். என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஜூனியர்ஸு, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற சபார்டினேட்ஸ் எல்லாம் நான் சொன்ன வேலையில ஒழுங்கா செஞ்சிடறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸா ஓஹோ இனிமையான ஆட்களா இருக்காங்க. அது போட்ட கவர்மெண்ட் த பெஸ்ட் கவர்மெண்ட், அரசனும் வேந்தனும் அல்லவை செய்யா. இதுவுமே எல்லாமே கிடைக்குது சார், ஒரு குறை இல்லாம ஆட்சி நடக்குது. ஆக இவ்வளோ இருக்குது மட்டும் இல்ல, எல்லாத்தோட முக்கியமானது ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழ்வழி. எங்க ஊர்ல தாயா ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை மிகுந்த சான்றோர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க நிறைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு பிசிராந்தியார். இந்த பிசிராந்தியார் பாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், சின்ன பாட்டு தான் அது. ஒரு பொண்ணு வந்து கேட்கிறா, வீட்டுக்கு வந்து ஒரு பெண், ஒரு தாய் ஒரு இல்லத்தரசி தாய் கிட்ட போயிட்டு அப்படி தூணை பிடிச்சி கட்டி பிடிச்சி கேட்கிறா, எங்கம்மா உங்க புள்ள? கேட்கிட்ட உடனே சொல்றா, எனக்கு தெரியல, இந்த புள்ளை பெத்த வயிறு இது. புலி இருக்குல்ல, புலி குகையிலேருந்து வெளியில போயிடுச்சுன்னா குகைக்கு வராதான். இது ஒரு புதிய தகவலை பிறநானூற்று புலவன் சொல்றான். வயிறு இங்க இருக்கு, அவன் எங்க இருக்கானோ, எந்த போர்க்களத்தில் இருக்கானோ. அதாவது ஒரு மாவீரனை பெற்றெடுத்த தாய் என்பது அடையாளம். இந்த பெண் அந்த தூணை பிடிச்சு, வீட்டுல இருக்கிற ஒரே தூணை பிடிச்சு கேட்கிறாளா. என்ன அழகு பாருங்க. சிற்றியில், சின்ன வீடு, சிறிய வீடு, நற்றூன் பற்றி
நல்ல ஒரு தூணை, ஒரே தூணை புடிச்சு நின் மகன் யான் கொழுன்னோ எனவே இந்த சின்ன வீட்டுல, எங்க வீட்டு சின்ன வீடு இல்ல, ஒரே ஒரு தூண், இந்த ஒரு தூண் தான் இந்த வீட்டை தாங்கி இருக்குது. நல்ல கவனிங்க. நயம் என்பது இதுதான். ஒரே ஒரு தூண் வீட்டை தாங்கி இருக்கிறது என்றால், எனக்கு பெத்தவன் ஒரே ஒரு பையன், இவன் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். இந்த தூண் விழாம இருக்கணும்னு நீ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என விதி அப்படின்னு கேட்கிற. என் மகன் யாண்டுளனாயினும் ஐயேன், எங்க இருக்கான்னு தெரியாது. ஒரு புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. புலி ஒரு குகையில இருந்து வெளியில வந்துட்டு அந்த குகைக்கு போகிறான். பெற்ற வயிற்றிலிருந்து சிசு குழந்தை வெளியேறிய பிறகு அந்த குழந்தை மறுபடியும் அந்த கருவறைக்கு செல்வது இல்லை. எப்படியோ அதை போலத்தான் புலி கல்லலைன்னா குகைன்னு அர்த்தம். அந்த குகையிலிருந்து வெளியேறிய புலி மீண்டும் அங்கே சேராது என்பது ஒரு செய்தி. தன்னுடைய மகன் போர் வீரனாக மாவீரனாக இருக்கிறான் என்று பெருமிதத்தில் தாய் பேசுகிறாள். அவளை தேடி வந்து வினவுகிற அந்த பெண் அந்த சிற்றில் நற்றோன் பற்றுகிறாள் என்றால், உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை, அவனையும் காவு கொடுத்துடாதுமா, பத்திரமா பாத்துக்க, ஏன்னா அவன் தான் பிரெட் வின்னர் நாளைக்கு என்று சொல்கிற அந்த அற்புதமான பாடல் எழுதியவர் காவற்பட்டு, படித்து முடித்தவர் பா கிருஷ்ணன். இத்துடன் என்னுடைய சங்க பாடல்களை நான் ரசித்து ஓய்ந்து நெகிழ்ந்து எப்போதும் நெஞ்சை கவுகிற இந்த சங்க பாடலை என்னால் என்ற வரையில் சொல்லியிருக்கேன். இதுல என்ன பிழைகள் இருக்கலாம், சுவைப்பட சொன்னானா இல்லையான்னு தெரியாது. நான் ரசிச்சேன், ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன். ஆக நன்றி, வணக்கம். கடைசி ஸ்லைடு போடுங்க சார். கடைசி ஸ்லைடா? நன்றி, வணக்கம். வாங்க வாங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஆரம்பிச்சதே லேட்டு. 8:30க்கு முடிக்கணும்னு நினைச்சேன். 8:30 சார். எப்படி சார் இருந்தது? கேள்வி கேட்கலாம் சார். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நடிச்சிட்டீங்களே. நான் ரசிச்சேன். இல்ல, ரசிச்சதே எங்களை சிறப்பு. அத கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க சார். அதாவது எங்களையும் ரசிக்க வச்சு அப்படியே நடிக்கிறது போல நடிக்கிறதா வினிதன் சார், உங்க வாய்ஸ் வினிதன் சார் வாய்ஸ் சார், உங்க வாய்ஸ் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுங்க சார். சந்திரசேகர் சார், முத்து சந்திரசேகர் சார், வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமையா பேசுறீங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோவையில இருந்து பேசுறேங்க. ரவி சார் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் போனதுனால நான் டைமுக்கு வந்துட்டேன். அதனால முழுசா கேட்க முடிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்னபடி ஒரு தமிழ் புலவரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். கோவையில இருந்து புலவர் ரவீந்திரன் வந்திருக்காரு. பூவா ரவீந்திரன் சார் வணக்கம். வாங்க சார். சார் ரவீந்திரன் சார் வணக்கம். நான் எழுந்து நின்று வணங்குறேன். வணக்கம் வணக்கம் பூவா ரவீந்திரன். வணக்கங்க வணக்கங்க. வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்க சார்? ரொம்ப வருஷம் இருக்குங்க நல்லா இருக்குங்க. வணக்கங்க வணக்கங்க. நல்லா வரீங்க. ஊட்டியில உங்க தலைமையிலே ஒரு இலக்கிய உரை, சின்னதா குட்டி உரை நிகழ்த்தினேன். ஆமா, நினைவு இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் உங்களை எழுந்து நின்றுதான் எழுந்து கவிதை எழுதுகின்றார். எழுந்து நின்றே உரைத்திடுவோம் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு பாரதி சொல்லுவோம். அந்த மாதிரி நான் எழுந்து நின்று வணங்குகிறேன் சார். வணக்கம். உங்க வீடியோ வரல ரவீந்திரன். இந்த அரங்கு உங்களை வரவேற்கிறது. ரவீந்திரன் சார். சிறந்த பாடல்களுக்கு சங்க இலக்கியங்களில் தேர்ந்தெடுத்த பாடல்கள் எல்லாமே மிகச்சிறந்த பாடல்கள், மிகச்சிறந்த புலவர்கள், மிகச்சிறந்த பாடல் பொருள்.
அக இலக்கியங்களையும் புற இலக்கியங்களையும் இவர் பிரித்து பாகுபடுத்தி அத்தனை பாடல்களும் எனக்கு மனப்பாடம். இவர் பேராசிரியர் அத்தனை அவ்வளவு சிறந்த பாடல்கள், எல்லோரும் அறிந்த பாடல்களை மிக எளிமையாக. சரியா சொன்னா பாடல் வரிகள் எல்லாம் சரியா சொன்னீங்க. மிக எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோட ஆசை எனக்கு வேணும். வீடியோ வரல என்னன்னு பாத்துக்கோங்க. நன்றி சார். இந்த அரங்கு உங்களை வரவேற்கிறது. மகிழ்ச்சி. வீடியோ இருந்தா போடுங்க. யாரு கேள்விகள் யாரும் கேட்கல. அடுத்தது சார் நீங்க பேசுங்க. ரொம்ப ரசிச்சு கேட்டுங்க. அதாவது நானும் புலவர் ரவீந்திரனும் அடிக்கடி பேசுவோம் இந்த சங்க பாடல்களோட சுவையை பத்தி. அவர் நான் ரொம்ப நாளா சில தளங்கள்ல பேசிட்டு இருக்காரு அவரு. நான் ஸ்டீபன் கிட்ட கூட சொல்லியிருந்தேன் அவரை கூப்பிட்டு வரணும், அவர் ஒரு வாட்டி பேசணும்னு. அப்புறம் இன்னைக்கு பார்த்த உடனே சொன்னேன் இது மாதிரி பேசுறாரு கிருஷ்ணன், புலவர் கிருஷ்ணன் பேசுறாருன்னு சொன்னேன். நான் வர்றேன்னு சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அவரு சொன்ன மாதிரி நீங்க அருமையான பாடல்கள், இந்த பாடல்கள்ல அப்படி பொறுக்கி எடுத்திருக்கிறீங்க. அதுல அதுவும் நீங்க விஷுவல் வேற காட்டுறீங்க. இன்னும் கொஞ்சம் விஷுவல மாத்தலாம் சார். ஒரே பேஜ்லயே பிக்சரும் பாட்டு வர்றபடி அந்த ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அனிமேஷன் மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா தெரியாது. அறையும் ஆடருக்கும் இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல படங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அந்த நல்ல பாடல்களே தேர்ந்தீங்க. ரொம்ப ரசிச்சு பாடுங்க சார். நிறைய கொஞ்சம் போட்டோஷாப் வேலை எல்லாம் பண்ணிருக்கேன். வேற ஒரு படத்தை எடுத்து இது ஃபிட் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பண்ணணும் சார். தமிழுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கடைசி நன்றி வணக்கம் சொல்ற இது கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மன்னாதி மன்னன் படம் ஸ்டில்லு. அதுல இருந்து எடுத்து நம்ம தலையை மாட்டிக்கிட்டு தலைவர் இடத்துல என் தலை. கம்பன் வந்து அவை அடக்கத்தில் சொல்ற தரையின் கீரிடின் தச்சரும் காய்வரும் அப்படின்னா, குழந்தை வந்து தரையில கீரிச்சுன்னு வச்சுங்களேன், மிகச்சிறந்த கைதேர்ந்த ஒரு தச்சர் வந்து பார்த்துட்டு நான் கன்றாவியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு இது கெட்டிக்காரரா இருப்பார், பெரிய மாளிகை எல்லாம் கட்டியிருப்பார். ஆனா குழந்தை கீரிச்சுன்னா கூட அப்பா இந்த பாரு இந்த படம் அப்படின்னு சூப்பரா இருக்கே. இவர் பெரிய இல்லஸ்ட்ரேட்டரா இருப்பார், பெரிய கார்ட்டூனிஸ்ட் இருப்பார், சிறந்த ஓவியரா இருப்பார். ஆனா குழந்தை இப்படி கீறினா கூட நல்லா இருக்கேன் பாரு. அந்த மாதிரி நான் அந்த குழந்தை மாதிரி தான் கீர்க்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ரவீந்திரன் சார் இருக்கும் போது எனக்கு அந்த இது தேவை நமக்கு. அதுதான் ரவி சார், நீங்க ஒப்பீனியன் சந்தேகம் டவுட் சார்? கண்டிப்பா இருக்கு, நிறைய டவுட் இல்ல. நீங்க உங்களோட உரை வந்து எப்படி இருந்ததுன்னா எங்களுடைய நெஞ்சை கவர்ந்தது சாரி கவியது. நார்மலா கவர்ந்தது தான் சொல்லுவாங்க. உங்க பாஷையில நீங்க சொன்ன மாதிரி இப்ப கவியதுன்னு ஒரு புதிய வார்த்தையை நாங்க வந்து கத்துக்கிட்டோம். இந்த கல்வர் மகனுக்கு நம்ம திருட்டு பயன்னு சொல்லிட்டு நீங்க மொழிபெயர்த்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நகை கூட்டத்துக்கு வந்து நம்ம புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாடல்கள் எல்லாமே காதல், தனிமை, அப்புறம் சமையற்கலை, அப்புறம் மன்னனோட வள்ளல் தன்மை, ஒரு போரை நிறுத்தியது, அந்த ஒரு கொல்லாமையை நிறுத்தியது, அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல பாடல்கள் புலவர்கள் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சது. அதெல்லாம் நீங்க ரொம்ப சிறப்பாகவே படைச்சிங்க. இந்த தீம்புலி பாகர் அது சமையல் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்முறை விளக்கம் மிக சிறப்பா இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்க குக்கரி ஷோ கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விரிவா சிறப்பா சொன்னீங்க நீங்க. அடுத்தது வந்து நீங்க ஒரு படத்துல வந்து மலையாள இந்த மம்முட்டி வந்து இரவு பூரா பாடிட்டு காலையில வரைக்கும் அது ஒரு பாடல் பாடிட்டே இருப்பாங்க. அதுல வந்து அந்த இதை பார்த்துதான் வந்து அந்த கோவி குழுற, அதாவது சங்க இலக்கியத்தை பார்த்துதான் வந்து அந்த மம்முட்டி காப்பி பண்ணாங்களோ என்ன தெரியல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நீங்க சொன்ன அணில் வந்து நம்ம இவரு ஸ்டீஃபன் சார் வீட்டுக்கு போயிட்டு பவர் கட் பண்ணிடுச்சு போல இருக்கு. ஸோ அதனால பவர் கட் பண்ணிடுச்சு போல இருக்கு. மொத்தத்துல மிக சிறப்பா இருந்தது சார். அந்த வள்ளல் மன்னனோட பேர் சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஆய் அண்டினரா அண்டிலரா?
ஆய் அண்டிரன். ஆ இண்டிரன். அண்டிரன். அண்டிரரா? அண்டிரன். அண்டிரன். ஓகே. அண்டிரன். அவன் பேரே அதுதான். ஓகே, ஓகே. ஆய் அண்டிரன். ஃபுல்லா ரொம்ப மிக சிறப்பா இருந்தது சார். மிக கோர்வையான பேச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க. நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டைம் போனதே நாங்க தெரியல. லாஸ்டா நாங்க முடிக்கும்போது தான் டைமை பார்த்தோம். இடையிடையே சில துரதிருஷ்டம் மாதிரி சில தடங்கல்கள் வந்தாலும் நாங்க ரசிச்சு கேட்க முடிகிற மாதிரி நீங்க பேசுனீங்க. ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி. நன்றி சார். வினதித்தான் பேசுறேன். கேக்குதா? இப்ப என்னுடைய குரல் கேக்குதா? கேக்குது கேக்குது என்னுடைய குரல் கேக்குதா? கேக்குது சார். வாங்க. அதாவது இத ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்களும் இந்த ஓரளவு இந்த சங்க பாடல்கள்ல ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடித்தம் இருக்கிறதுனால என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு நண்பர் சொன்னது மாதிரி எல்லா பாடல்களும் தெரிந்த பாடல்கள். ஆனா நீங்க சொன்ன விளக்குன முறை ரொம்ப சிறப்பு. அதுல நீங்க நடிகர் மாதிரியே நடிச்சு காமிச்சிய. அந்த காலத்துல திருச்சி வானொலியில ஒளிச்சித்திரம்னு ஒண்ணு போடுவாங்க. எல்லாத்தையும் நடிச்சே காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த குரலே நடிக்குது. ரொம்ப சிறப்பு. அந்த பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த ஆய் அண்டிரன் பாடல காட்டுல யானை கட்டாயமா இருக்கும். நீ போய் காடே நீ வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேக்குறான் அந்த புலவன். அவன் வாங்கிட்டு வர்றேன். அந்த காட்டுல இருக்கத்தானே செய்ய ஆனை காடு போய் வாங்கிக்கிட்டு வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இது கோழி சொன்னீங்க பாருங்க, அருமையான பாட்டு. அதை பார்த்துதான் நண்பர் ரவி சொன்னது மாதிரி இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடியாதேன்னு ஒரு பாட்டு. இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடியாது. திருக்குறள் சொல்லுது. அதாவது ஊடுகமன்னோ நேரிலை அவ ஊடட்ட நீடுகமன்னோ இரானாரு. அந்த இரா போயிட்டே இருக்குது. நீங்க ஒன்று நல்லா அந்த பாட்டல்ல ஒண்ணு நல்லா விவரிச்சிய. ஒன்ன வெட்டிட்டா ரெண்டு அப்படி துள்ளும்ல, அத நல்லா விவரிச்சிய. அதாவது அந்த வெட்டுறது மாதிரி வாழ்ந்த அந்த வார்த்தை வருதுல்ல, அது அருமையா பயன்படுத்தினீங்க. அதே மாதிரி இந்த வெள்ளி வீதியார் பாடல்ல ஊமன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு பொருள் நீங்க அப்படி போகிற போக்கில விட்டுட்டீங்க. கையுங்காலையும் கட்டியாது. அவன் ஊமை. இப்ப அவனுக்கு குரல் இருக்குன்னு வச்சுங்க. ஊமன்னா அவன் ஊமை. அதனால அவன் யாரையும் கூப்பிட்டு பேச வராது. அதனால அவன் என்ன பண்ண முடியாது. அவன் அது யாரையாவது கூப்பிட்டு அந்த இதை எடுத்து வைக்க சொல்ல முடியாது. அது ஒரு நுட்பம். அதுல அவன் கண்ணால மேல பார்க்க முடியுமே, கையில கால் இல்ல. அவனும் ஊமை, அவன் பேச முடியாதுல்ல. அது ஒரு அருமையானது. அதனால அவன் கூப்பிட்டு யாரையா கூப்பிட்டு அதை பார்த்தா எடுங்கடான்னு சொல்ல கூட முடியாது. எல்லாமே அணிலாட சொல்லுங்க. சொன்ன பயன்படுத்த கூடாது இப்போ. அப்படிங்கிற குருடர், முடவன், நொண்டி, ஊமை வார்த்தைகள் இப்போ பயன்படுத்த கூடாது. அதான் அப்படி சொல்லிக்க வேண்டியது. நம்ம அப்படிதான் அதை பயன்படுத்தலாம். அந்த நுட்பத்தை பார்க்கணும். அதாவது வாய் பேசக்கூடியவரா இருந்தா அதை காத்துருவார்ல. அவர் வாய் பேச முடியாதவர்னா அந்த அங்க பதிவு பண்றாங்க. அது ரொம்ப சிறப்பு தானே. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல எனக்கு அந்த இது குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவனை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு. அது அப்புறம் கேட்கலாம். அது ஏன்னா அவன் யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியேன்னு பாடுனவன். அவன் போய் அடுத்த அரசனுடைய பிள்ளைகளை ரெண்டையும் கொல்லவா போவேன். அதனால அந்த இதை கொஞ்சம் ஆராயணும். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு சார். உங்களை பாராட்டுறேன். ரொம்ப வாழ்த்துறேன். ரொம்ப அருமை சார். நன்றி. நன்றி சார். நன்றி 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 நன்றி. அடுத்து ராயப்பன் சார் வாங்க. முத்துசாமி சார் வாங்க, பேசுங்க. வணக்கம் சார். கேக்குது? ஒரே ஒரு சின்ன ஒரு செகண்ட்.
மன்னிக்கணும் மன்னிக்கணும். கேக்குதா சார்? இந்த பெட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. தனி ரூம் தனி அடைச்சிருக்கு. கேக்குதா? கேக்குது. கேக்குது கேக்குது. கேக்குதா சார்? கேக்குது சார், பேசுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதாவது அதாவது ஒரு யானையவே மொத்தமா கொண்டு காட்டுல விட்டதும் ஒரு ஒரு ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது கேக்குது சார், கேக்குது. ஒரு பொண்ணு வந்து தண்ணி கொடுக்கும் போது கை இதா கேட்டு அதை உடனே அதை வந்து சமாளிக்கிறதும் ரொம்ப ஒரு சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல தகவலை ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்புறம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க பிரச்சனை சொல்றேன். என்னுடைய பிரதர்லா என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து எஸ் துரைராஜ் ஹிந்துல ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்டா இருந்தார். ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. அவர் கான்டாக்ட் டேட்டா அவருக்கு ஏதோ ப்ராப்ளம், அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு கேக்கல. அவருக்கு இப்போ வந்துட்டாரு சார். கேக்குதா? கேக்குதா? கேக்குது சார். இல்ல உங்களுக்கு இல்ல. கிருஷ்ணன் சார் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. சார் ஏதோ சொல்றாரு பாருங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க. என்னுடைய பிரதர்ல சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஹிந்துல ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்டா இருந்தார். துரைராஜன் பேர். துரைராஜ் இந்துல ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்டா இருந்தாரா சாரோட பிரதர் இன்லா பேரு? எஸ் துரைராஜ். எஸ் துரைராஜ் நல்லா தெரியும் சார். இப்ப திருச்சியில இருக்காரு. என் தங்கச்சி மாப்பிள்ள தான் அவரு. ஓ கிரேட். அவரு தமிழ் முறையை படித்தவர், தமிழ் படித்தவர். நாங்க 2 பேரும் அமெரிக்கா காலேஜ் மேட், அப்புறம் உறவினர் ஆயிட்டோம். அவர் வந்து தமிழ் படித்தவர், ஆங்கில இதழில் பணியாற்றியவர், பெட்ரியட் அப்புறம் நியூஸ் டுடேல பணியாற்றியவர். சிறந்த அறிஞர் தான் அவர். நல்லவர், நேர்மையானவர். சார் முத்துசாமி சார் வந்து ரிட்டையர்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் ஆவடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். சீஃபர் சார் நன்றி சார். நன்றி சார். நன்றி 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 சார். வாங்க வாசுதேவன், ராயப்பன். வணக்கம் வணக்கம் ஐயா. வாசுதேவன் வாங்க. வணக்கம். கேட்கிறதா? ராயப்பன் கேக்குது சார். மிக அருமையாக எங்களை இந்த 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 தருணத்திலிருந்து அப்படியே இந்த டைம் டிராவல் மாதிரி அப்படியே காட்சி அப்படியே அங்க கொண்டு போறீங்க. அந்த அந்த காட்சிக்கு ஒரு ஒளிபிம்பம் மாதிரி காட்சியெல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறீங்க. பிறகு மீண்டும் உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் நினைவூட்டுறீங்க. இந்த ஓடும் மேகங்களே என்ற இடையில வந்துச்சு. இந்த ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, அந்த பாடல் தான் நீங்க சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சரியா சொல்லல, ஆனா அந்த கருத்து தான். ஆமா ஆமா. அப்படி அங்க கொண்டு போயிட்டு எங்களை இங்கேயே கொண்டு வந்து அந்த இரண்டுக்கும் ஒரு 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 தொடர்பினை ஏற்படுத்தி அந்த இலக்கிய சுவையை இன்னும் மெருகூட்டினீர்கள். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன் ஸ்டீவன் சார். சொல்லுங்க சார். நான் தேர்ந்தெடுத்த பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கிற சொற்கள் இல்லவா, அது இன்றும் புழக்கத்தில் உள்ள எளிய சொற்கள் இருக்கிற மாதிரியான பாடல்களை தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். முடிஞ்ச வரையில் நிலத்தினும் பெரிதே நீரினும் ஆறளவின்றி என்று சொன்னா இன்னைக்கு புரியணும், இன்னும் அடுத்த ஜெனரேஷன் புரியணும். அந்த மாதிரியான பாடல்கள் நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அது ரொம்ப எளிமையான சொற்கள் தான் இருந்தது அப்படின்றது, கடினமா இல்ல அப்படின்றது தெரிஞ்ச பாடல்கள். ஏன்னா சங்க இலக்கியமா ரொம்ப கடிதான் அப்படிதான் இல்ல இல்ல, சங்க இலக்கியமா ஜூஸ் மாதிரியா, அதே பலாப்பழமா நினைச்சுக்காதீங்க, மில்க் ஷேக் மாதிரி நினைச்சுக்கீங்க அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் அப்பதான் நம்ம இலக்கியத்தெல்லாம் கொண்டு செல்ல முடியும். நன்றி சார். சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் சொன்ன கருத்தோட ஒத்துதான் என்னோட கருத்தும் இருந்துச்சு. சங்க இலக்கிய பாடல்னோன்னா எனக்கு ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது, சார் என்னதை சொல்ல போறாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மிக எளிமையா விளக்கண விதங்கிறது, அதோட எடுத்துக்கொண்ட பாடல்கள் தான் மிக சிறப்பு. எல்லாருக்கும் கடையனும் கடைத்தர வேண்டும் சொல்லுவாங்களா, அது மாதிரி
தமிழை பற்றி படிக்காத எங்களுக்கு கூட ஒரு தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களோட பணி தொடரட்டும். அதுக்கு தகுந்தாப்புல இந்த சீனரிஸ்னா எப்படி சார் யார்ட்டையும் கொடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணீங்களா? இதுக்குன்னு தனியா ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணீங்களா? எது சார்? இந்த அதுக்கு ஈக்குவலண்டான பின்னாடி உங்களோட பிபிடி பவர் பாயிண்ட்ல இது ஒவ்வொரு பிக்சரைசேஷனும் எப்படி பண்ணீங்க? ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணீங்களா? இல்ல கூகுள்ல எல்லா பாடல்களுக்கும் சில பாடல்களுக்கு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன, நூல்களை வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாம வந்து சில இதில் மாடிஃபை பண்ணி அது காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடாது, அல்லது லெஃப்ட் ரைட்டா மாத்தி ரைட்டை லெஃப்டா மாத்தி அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் சில வேலைகள் இதெல்லாம் பத்திரிகை துறையில இருக்கும்போது இதெல்லாம் நிறைய பண்ணுவோம் நாங்க. அது கை கொடுச்சு, அது தொழில் இது கை கொடுத்துச்சு. வாழ்த்துறதுக்கு வயது இல்லைன்னாலும் வாழ்த்துறதுக்கு மனது நிறைய இருக்கு. அதனால உங்களோட கடவுள் உங்களுக்கு செல்வத்தையும் தரட்டும், நிறைவான வாழ்க்கையை தரட்டும்னு எல்லாம் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி சார். நன்றி ராயப்பன் சார். ரஃபி சார் வாங்க. விளங்குதா? கேக்குதா? இன்று சொல் பொருள் நயம் எல்லாமே சூப்பர். பொதுவா ஒரே வார்த்தையில சொல்றேன், தமிழனா பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். இதை விட அருமையான கருத்து எனக்கு சொல்ல விருப்பம். அருமையா இருந்துச்சு இன்னைக்கு. எல்லாம் அதாவது எளிதான்னு சொல்றாங்க சார், வாசிக்க வச்சுதான் அது எளிதா இருந்தது. இல்லைன்னா அந்த புக்கை தந்தா டக்குன்னு வாசிக்கலாம் முடியாது நம்மளால. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. அவ்வளவுதானே, முடிச்சுக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாமா சார்? பாக்கி சார், உங்க ஃப்ரெண்டு மேஜர் விவி நாராயணன் தெரியும்னு நினைக்கிறேன். மேஜர் நாராயணன் உங்களுக்கு தெரியும்ல? இவர் தானே துணைவேந்தர்? இல்ல அவர் இல்ல, மேஜர் நாராயணன் சொல்லு, ஹிப்னாட்டிக் சர்க்கிள். அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னாரு. அவரு இந்த இணையத்தில் இணைஞ்சிருந்தாரு ஆரம்பத்துல, இப்ப நடுவுல இல்ல. இப்ப அவரு எனக்கு ஜானகிராமன் தெரியும். இல்ல இவர் வந்து மேஜர் நாராயண், ஹிப்னாட்டிக் சர்க்கிள் டிஏ சர்க்கிள்ல இருந்தவர். ஆமா, ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல இவர் நம்ம நண்பர் ராமன் கூட இருப்பாரு. அவரு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாரு, சொன்னாரு இந்த மாதிரி உங்க இதை அனுப்பிச்சிருந்தப்போ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. தொடர்பு விட்டு போச்சு. அவர் கோடம்பாக்கத்துல இங்க இருந்தாரு. கோடம்பாக்கத்துல இல்ல, இந்த பக்கம் இங்க இருந்தாரு. ஆனா இப்ப மயிலாப்பூர்ல இருக்காரு. கரெக்ட். அவரை சந்திச்சு 30 ஆண்டுகளாக இருக்கும். 90s மீட் பண்ணோம். அதான். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி நன்றி ரவி சார். சார் கன்வே மை ரிக்வெஸ்ட் டு ஹிம். ஓகே சார், ப்ளீஸ் கன்வே மை ரிக்வெஸ்ட் டு ஹிம். ஐயா ஒரு கேள்வி. அதாவது நீங்க இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? நீங்க ஆரம்பத்துல தொடக்கத்துல 18-19 வயசு. 18-19. அப்ப நான் தமிழ் இலக்கியத்தை முறையா கத்துக்கிட்டேன். பிஏவும் தமிழ், எம்ஏவும் தமிழ். நான் கொஞ்சம் தம்பட்டை அடிச்சுக்கிட்டுமா? சொல்லுங்க. சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற 10 பாட்டுல ஒரு பாடல், பல வரிகள், கிட்டத்தட்ட 250 வரிகள் 300 வரிகள் நினைக்கிறேன். அத்தனை வரியும் மனப்பாடம். மணி மலை பனைத்தோல் மாநில மடந்தை அப்படின்னு தொடங்கிச்சு. முடிகிற வரையில் அப்போ மனப்பாடம். இப்ப கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. அதே மாதிரி கம்பராமாயணத்துல அங்கதன் தூது படலம் முழுக்க மனப்பாடம். திருக்குறள்ல கிட்டத்தட்ட ஒரு 500 திருக்குறட்பாக்கள் இன்னும் அதுல இப்ப கூட இருக்கு, கொஞ்சம் இருக்கு, மனநமா படிச்சிருக்கேன். அதே மாதிரி இதுல குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முழுக்க மனப்பாடம். இப்ப கிடையாது, இப்ப கொஞ்சம் பச்சு விட்டு போச்சு அதனால. ஆனா இப்ப நான் இன்றைக்கு சொன்ன சில சங்க பாடல்களை சொல்லுங்க சார். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. அதாவது கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த காலகட்டத்துல அந்த சமயத்துல அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்கின்றார்கள் இப்படி மாணவர்களுக்கு இந்த இலக்கிய சுவையை ஊட்டுவதற்கு. அது முக்கியமா என்று நினைக்கின்றேன். நான் எனக்கெல்லாம் கிஃப்ட் ஆசிரியர்கள்லாம், எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள்லாம் மாபெரும் வணங்கத்தக்க ஆசிரியர்கள். இன்றைய இளைஞர்களுக்கு இந்த இலக்கிய சுவை எப்படிங்கயா போய் சேர்ப்பது இன்றைய இளைஞர்களுக்கு? அதாவது சார், இலக்கியம்லாம் காலம் கடந்து இருக்கிறதுனா
இன்றுள்ள வாழ்க்கையோடு அது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்குன்னு நம்ம அதை தொடர்பு படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், தானா மக்களை இழுத்துரும். நம்ம கொஞ்சம் அதை ஒரு மன்னிக்கிற தப்பா எடுத்துக்க, பெரியவங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்கூடாது. சிலபஸ் பாடம் ஒரு கன்வென்ஷனலா பாடம் நடத்தினோம்னு வச்சுங்களேன், இலக்கியத்தை பார்த்துட்டு ஓடி போயிடுவான். இலக்கியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. தீம்புளிப்பாகர் மோர் குழம்பு வீட்டுல பண்றாங்கன்னா அந்த பொம்பளை என்ன பண்ண, புளி தயிர் பிசைந்த காந்தல் மிரல்ல தீம்புளிப்பாகர்னா வெல்லமும் புளியும் கறந்துருக்கான். இன்னைக்கு சமோசாக்கு ஒரு சாஸ் கொடுக்குறானே அதுதானே சார், அதுல மோர் சேர்த்திருக்கான், கட்டி தயிர் சேர்த்திருக்கான், ஏதோ ஒரு ரெசிபி. இது வந்து இன்றைய வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு சமோசா கண்டுபிடிச்சவனுக்கு முன்னாடி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க ஆளு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும். இப்படி எடுத்துட்டு போனாமதான் தமிழர்கள் எல்லா பாடல்கள் திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கோங்க எல்லாமே அது அப்படி அது அந்த பாணியில நம்ம எடுத்துட்டு போனோம். ஆசிரியர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு சில சம்பிரதாயத்து பிரகாரமே மரபுப்படியே பாடம் சொல்லி தருதுனால அது மக்களுக்கு கொஞ்சம் அலுப்பு தருது. நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, லேட்டஸ்ட் மூவிலயே யாயும் யாயும் யாராகிறோங்கிற அந்த பாட்டை திரைப்பட பாடல வந்திருக்கு இல்லையா, குறுந்தொகை பாட்டு. எனக்கு வந்து கவிஞர் வைரமுத்து மேல ஒரு மரியாதை இருக்கிற காரணம் சங்கிய இலக்கியத்தை கொண்டு இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு வாட்ஸ்அப் லெவல்ல கொண்டு வந்துட்டாரு, இன்ஸ்டாகிராம் லெவல்ல கொண்டு வந்துட்டாரு. அது அந்த முயற்சி எல்லாம் வரவேற்கத்தக்கது. அப்படி பண்ணாதான் தமிழ் காலம் கடந்து இருக்கும். இன்னும் காலங்கள் பல காலங்கள் கடந்து நிற்கும். நம்ம என்ன சொல்ல போனா சாப்ட்வேரை கண்டுபிடிச்சவன் தமிழன், தமிழ் இலக்கியத்துல சாப்ட்வேர் பற்றி உண்டு. இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இல்லையா, நான் ஒரு தமாஷா சொல்ல, ஒரு இன்னொரு வாய்ப்பு தான் சொல்லுங்க. ராஜவசாசனே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சார், மே மாசம் 21 1991 ஸ்ரீபெரும்புத்தூர் 10:30 மணிக்கு ராஜீவ் காந்தி வாஸ் அசாசினேட்டட். கரெக்டா? 2500 100 200 300 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் காந்தி அசாசினேஷன் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் இந்திரா காந்தி அசாசினேஷன் பத்தி சொல்லியிருக்கார். இப்படிதான் நான் சொல்லுவேன். RAW இஸ்ரேலுடைய மொசாட், சிபிஐ, அப்புறம் வந்து கேஜிபி, சோவியத்தினுடைய கேஜிபி, இத்தனை நுண்ணறிவு பிரிவுகள் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கல, இவர்களையெல்லாம் விட வள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த கேள்வி வியப்பா இருக்கா? ஆமா சார். ஒரே ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கணுமா? இதுக்கு ஒரு வாய்ப்பு கூட சொல்லலாம். 1948 ஜனவரி 30 காலையில் 10 மணி பிர்லா மந்திர் தில்லியில மகாத்மா காந்தி நடந்து போறாரு பிரார்த்தனை கொடுக்க. நமஸ்தே பாபுஜிங்கிற அவத்தன். அடுத்த கடம் டமால் ஏராம் சரிந்து விழுந்தார். 1984 அக்டோபர் 30 அன்னை இந்திரா காந்தி தன்னுடைய வீட்டுக்குள்ள சப்தஜங் சாலையில தன்னுடைய அபிஷியல் ஹவுஸ்ல மார்னிங் 8:30 மணிக்கு வாக்கிங் போறாரு. குட் மார்னிங் மேடம், ஆம் சர்ஜென்ட் குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் சொல்றாங்க. டமடமடம எந்திர துப்பாக்கி சரிந்து விடுகிறார். 1991 மே மாசம் 21 ஸ்ரீபெரும்புதூர் இரவு 10:30 மணிக்கு வடக்கமையா ஒரு பெண் குனிகிறாள். டமால் இளைய தலைவன் ராஜீவ் காந்தி அங்கே சின்ன பின்னமாகிறான். ஒருத்த வணக்கம் சொல்றான், ஒரு பெண் வணக்கம் சொல்றா, ஒரு ஆள் நமஸ்தே சொல்றான், ஒருத்தன் குட் மார்னிங் சொல்றான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் சொன்னது யாரு? எந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி? என் தலைவர் வள்ளுவர். அதான். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. முடிச்சுக்கலாமா? நிறைய செஞ்சுக்கலாம். நல்ல மாலை பொழுது முடிச்சுக்கலாம். அருமையான, அதாவது நீங்க இப்ப இன்னைக்கு வழங்கின எல்லா பாடல்களும் வந்து நாம வயசானவங்க பேசிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு தான் சேர வேண்டிய விஷயங்கள். இளைஞர்களை தான் அதை பார்க்கணும். இந்த நுணுக்கங்களை, இந்த உளவியலை வந்து இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட இந்த வாழுங்காலத்திலேயே இதை வந்து ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்ல சொல்லியிருக்காங்க, நமக்கு இந்த காலத்துல ஒத்து போற நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்கன்ற உணர்வை நாம உணர்த்துற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன, நிஜமாவே நம்ம எப்பவும் கஷ்டப்படுத்தவே வேண்டாம், ரொம்ப சுலபமா அவங்க மனசுல பதிஞ்சிடும். இந்த ஆசிரியர்கள், நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து
பலர் இருக்காங்க நல்லபடி, அதாவது சிலபஸை விட்டுட்டு வாழ்வியலோட பொருந்திதான் நிறைய குரல்களை பாடல்களை நமக்கு சொல்றாங்க. அந்த வகையில இது வந்து இளைஞர்கள் எல்லாம் போய் சேர வேண்டிய விஷயங்கள் தான். நாம பேசிட்டு இருக்கோம், நாம பேசினாலும் இதை போய் சேர்க்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கடமையா இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி. தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சி செய்வோம் சார். அருமை. இதே மாதிரி முயற்சிகள். நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, சங்க இலக்கியத்துல இருந்து சினிமா பாடல்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சுவையான நிகழ்ச்சியா இருக்கும். நிறைய இடத்துல இப்ப நம்ம இன்றைய புலவர்கள் எல்லாம் எல்லாருமே கவிஞர்கள்லாம் நல்லா எழுதியிருக்காங்க, கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. செம்பிழநீர் போல எத்தனை பாடல்ல வருது. நிறைய விஷயங்கள் சங்க இலக்கியத்துல இருந்து நமக்கு இன்றைய பாடல் சினிமா பாடல்கள் நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் பேசுவோம். நிலவில் அவள் இருந்தால் இன்னருகில் அற்றை திங்கள் அவள் நிலவில் எந்தையும் உடையோ குன்றும் பிறர்களா. அதே எழுதிட்டாரு சார், அதே எழுதிட்டாரு வைரமுத்து. அதுவும் எழுதிட்டாரு, எழுதிட்டாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு, அந்த எக்ஸாக்டா பயன்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப அருமையான பாடல். பாடல் ரொம்ப அருமையான பாடல். கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப அருமையா இருக்கும் அது. பார்ப்போம், பேசுவோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி ஒரு அருமையான உரையை இந்த மாலை பொழுதிலே பல சிரமங்களுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். நாம இன்னைக்கு மின்சார தடைகள் பல விஷயங்கள் நடந்தது, அதுலயும் நாம எப்படியும் சிறப்பா முடிச்சிட்டோம். மகிழ்ச்சி, நன்றி. அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும், முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி திரு கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு பெரு வணக்கங்களும் மரியாதைகளும் அன்பு மிகுந்த நன்றிகளும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து மகிழ்ச்சி. சார், அந்த பிபிடியை ஷேர் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப்ல? பிபிடியை அதை கொஞ்சம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஃபுல்லா நம்ம பார்க்கல.